இணைந்திடுவோம். இயேசுவுடன் நாம் வாழ்ந்திடுவோம். ஒன்று கூடி வளர்ந்திடுவோம். இயேசுவையே உயர்த்திடுவோம். மனமாய் இணைந்திடுவோம். இயேசுவுடன் நாம் வாழ்ந்திடுவோம். ஒன்று கூடி வளர்ந்திடுவோம். இயேசுவையே உயர்த்திடுவோம். விடுதலையை நாம் பெற்றிடுவோம். வீடுகள் தோறும் ஜெபித்திடுவோம். விடுதலையை நாம் பெற்றிடுவோம். ஐக்கிய ஜெபத்தை செய்திடுவோம். ஐயமின்றி நாம் வாழ்ந்திடுவோம். ஐக்கிய ஜெபத்தை செய்திடுவோம். ஐயமின்றி நாம் வாழ்ந்திடுவோம். மனமாய் இணைந்திடுவோம். இயேசுவுடன் நாம் வாழ்ந்திடுவோம். ஒன்று கூடி வளர்ந்திடுவோம். இயேசுவையே உயர்த்திடுவோம். ஆதாயம் செய்திடவே மலைகளை இணைந்தே விரித்திடுவோம். ஆத்தும ஆதாயம் செய்திடவே மலைகளை இணைந்தே விரித்திடுவோம். திரளாய் மீன்களை வாரிக்கொண்டு திருச்சபையில் தினம் சேர்த்திடுவோம். திரளாய் மீன்களை வாரிக்கொண்டு திருச்சபையில் தினம் சேர்த்திடுவோம். மனமாய் இணைந்திடுவோம். இயேசுவுடன் நாம் வாழ்ந்திடுவோம். ஒன்று கூடி வளர்ந்திடுவோம். இயேசுவையே உயர்த்திடுவோம். ஒருவர் அன்பு செய்வோம். இயேசுவின் சாயல் ஆகிடுவோம். ஒருவரில் ஒருவர் அன்பு செய்வோம். இயேசுவின் சாயல் ஆகிடுவோம். இசைவாய் கூட்டி இணைக்கப்பட்டு அருளால் பிறரை கட்டிடுவோம். இசைவாய் கூட்டி இணைக்கப்பட்டு அருளால் பிறரை கட்டிடுவோம். மனமாய் இணைந்திடுவோம். இயேசுவுடன் நாம் வாழ்ந்திடுவோம். ஒன்று கூடி வளர்ந்திடுவோம். இயேசுவையே உயர்த்திடுவோம். இணைந்திடுவோம். பூரண நிறைவை அடைந்திடுவோம். ஐவகை ஊழியர் இணைந்திடுவோம். பூரண நிறைவை அடைந்திடுவோம். கரைதிரையற்ற மணவாட்டியாய் மணவாளன் இயேசுவை சந்திப்போமே. கரைதிரையற்ற மணவாட்டியாய் மணவாளன் இயேசுவை சந்திப்போமே. மனமாய் இணைந்திடுவோம். இயேசுவுடன் நாம் வாழ்ந்திடுவோம். ஒன்று கூடி வளர்ந்திடுவோம். இயேசுவையே உயர்த்திடுவோம். Praise the Lord. Very good morning. காலை ஆராதனைக்கு ஆன்லைன் சர்வீஸ்க்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். நல்ல தகப்பனே, உம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். ஆசீர்வதியும். துவக்க முதல் முடிவு வரை இந்த காலை ஆராதனை வேளையில் நீர் மகிமைப்படும். உம் பேரிலே கவனம் செலுத்தி உம்மை ஆராதித்து ஜெபித்து உம்முடைய வார்த்தையை கேட்டு ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் போக கர்த்தர் கிருபை செய்வீராக.
இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் நாமம் மகிமைப்படுவதாக. பாஸ்டர் எஸ்ரா அவர்கள் நம்மை ஆராதனை நடத்துவார்கள். தேங்க்யூ. Praise be to God. ஆண்டவராம் இயேசுவின் விலையேறப்பெற்ற திருநாமத்திலே உங்கள் எல்லாரையும் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நாம் எல்லாரும் தேவனை ஆராதிக்கிறவர்கள், ஆராதிக்கிற சந்ததி என்று நாம் அழைக்கப்படுகிறோம். அவருடைய பரிசுத்த பிரசன்னத்தை நாளுக்கு நாள் உணர்வதற்காக தேவன் நமக்கு நல்ல வாய்ப்புகளையும் சமயங்களையும் கர்த்தர் ஏற்படுத்தி தருகிறார். இந்த நல்ல நாளிலே தேவனை புகழ்ந்து பாடுகிற வண்ணமாக, அவரை ஆராதிக்கவும், அவருடைய நாமத்தை தொழுது கொள்ளவும், அவர் பேரிலே அன்பு செலுத்தும் கூடியிருக்கிற நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் நமக்கு இன்றைக்கு அற்புதங்களை செய்ய அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். இருக்கிற இடத்துல உண்மையாய் ஆண்டவரை நோக்கி தேவ சமூகத்தில் உங்களை தாழ்த்தி, கர்த்தாவே, நீர் இந்த நேரத்தில் எங்கள் மத்தியிலே நீர் பிரசன்னராயிருப்பீராக, நீர் பிரசன்னராயிருப்பீராக என்று சொல்லி அவருடைய நாமத்தை நாம் உயர்த்துவோமா? தேவன் நம்முடைய வாழ்க்கையில் அவர் நன்மைகளை செய்கிறவர். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்கிற அந்த உன்னதமான தேவனுக்கு முன்பதாக நம்மை நாமே தாழ்த்தி தேவனுடைய பாதத்தில் ஒப்பு கொடுப்போமா? கண்ணில் மூடி, ஒருவேளை இதை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் யாராயிருந்தாலும் சரி, தேவன் உங்களுடைய இருதயத்தை பார்க்கிறார். இந்த நேரத்தில் நீங்கள் துதிக்க உங்களுடைய நாவுகளாலே நீங்கள் தேவனுடைய நாமத்தை உச்சரிக்க தேவன் உங்களுக்கு நல்லவராகவே இருப்பார். ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, நீர் ரொம்ப ரொம்ப நல்லவர் ஆண்டவரே. Lord, you have been so good to us. நீங்க ரொம்ப நல்லவர். நீர் எல்லா நிலைகளிலும் நீர் எங்களுக்கு நல்லவராகவே இருக்கிறீர். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனாக, எங்களை விசாரிக்கிற நல்ல தகப்பனாக, நீர் எங்களோடு கூட இருந்து நீர் எங்களை நடத்துகிறவராய் இருக்கிறதுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. ஆண்டவரை பார்த்து அவருடைய பிரசன்னத்தை உணர்ந்து, வேதம் சொல்லுகிறது போல எல்லா பாரத்தையும் அவர் மேலே இறக்கி வைத்து விட்டு, என்னுடைய வேதனைகளை அவர் சுமப்பார், என்னுடைய பாரங்களை அவர் சுமப்பார், எனக்கு தேவையான இளைப்பாறுதலை நான் பெற்றுக்கொள்வதற்காக இன்றைக்கு தேவனை மகிமைப்படுத்துகிறேன் என்று சொல்லி தேவ சமூகத்தில் உங்களை ஒப்பு கொடுங்க பாப்போம். ஹல்லேலூயா. வாய்களை திறந்து ஆவியிலே நிறைந்து தேவனுடைய நாமத்தை நாம் துதிக்க ஆரம்பிப்போம். வேதம் சொல்லுகிறது, ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான். எந்த அளவுக்கு நம்முடைய நாவுகளாலே நாம் வாய்களை திறந்து ஆண்டவரை துதிக்கிறோமோ, ஸ்தோத்திர பலி செலுத்துகிறோமோ, தேவன் அப்பொழுதெல்லாம் நமக்கு தேவையான ஆசீர்வாதத்தை பரலோகத்திலிருந்து கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். ஓ ரிகாலதன மஷந்தரலியந்தரலபா லேப்ரஹதுனமோஷி கலதரபலதுரிபியங்கரா. எங்க மத்தியில அசைவாடுவீராக, எங்க மத்தியில இடைபடுவீராக. நாங்கள் பாடுகிற பாடல்களிலே, நாங்கள் ஏறெடுக்கிற ஆராதனையிலே நீர் எங்கள் மத்தியில அசைவாடுவீராக. உமக்கு சகல துதி கன மகிமையாவற்றை நாங்கள் செலுத்துகிறோம். எங்களோடு கூட நீர் இடைபடுவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த நேரத்திலே நமக்கு தெரிந்த சில பாடல்களை பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். உம்மை போற்றி பாடுவேன் எந்த உயர்ந்த கன்மலையே, பெருவெள்ள மதிலை மோதி பெரும் காற்று அடிக்கையில் நீரே எனக்கு புகலிடமாக தஞ்சமாக இருக்கிறீர் என்று சொல்லி அவருடைய நாமத்தை நாம் புகழ்ந்து கொண்டு பாடுவோம். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கரங்களை தட்டி என்னோடு கூட இணைந்து சேர்ந்து பாடுங்க. உம்மை போற்றி பாடுவே எந்த உயர்ந்த கன்மலையே, உம்மை போற்றி பாடுவே எந்த உயர்ந்த கன்மலையே. சொல்லுவோமா? உம்மை போற்றி பாடுவே இந்த உயர்ந்த கன்மலையே. உம்மை போற்றி பாடுவே எந்த உயர்ந்த கன்மலையே.
பெருவெள்ளம் மதிலை மோதி பெரும் காற்று அடிக்கையில், பெருவெள்ளம் மதிலை மோதி பெரும் காற்று அடிக்கையில், எங்கள் புகலிடமே எங்கள் தஞ்சமே பெரும் கன்மலையின் நிழலே, எங்கள் புகலிடமே எங்கள் தஞ்சமே பெரும் கன்மலையின் நிழலே, உம்மை போற்றி பாடுவே எந்த உயர்ந்த கன்மலையே. சேர்ந்து சொல்லுவீங்களா? உம்மை போற்றி பாடுவே எந்த உயர்ந்த கன்மலையே, பெருவெள்ளம் மதிலை மோதி பெரும் காற்று அடிக்கையில், பெருவெள்ளம் மதிலை மோதி பெரும் காற்று அடிக்கையில், எங்கள் புகலிடமே எங்கள் தஞ்சமே பெரும் கன்மலையின் நிழலே, எங்கள் புகலிடமே எங்கள் தஞ்சமே பெரும் கன்மலையின் நிழலே. செங்கடல் பிளந்து போகும், அவருடைய நாமத்தினாலே நாம் புகழ்ந்து பாடும் பொழுது, அவரை ஆராதனை செய்யும் பொழுது, நமக்கு விரோதமாக இருக்கிற எல்லா செங்கடல்களையும் கர்த்தர் மாற்ற வல்லவராய் இருக்கிறார். சேர்ந்து பாடுவோம். செங்கடலும் பிளந்து போகும், யுத்த சேனையும் அழிந்திடும், செங்கடலும் பிளந்து போகும், யுத்த சேனையும் அழிந்திடும், எங்கள் பராக்கிரமமே எங்கள் பலனும் நீரே, ஜெயம் எடுப்போம் உம்மாலே, எங்கள் பராக்கிரமமே எங்கள் பலனும் நீரே, ஜெயம் எடுப்போம் உம்மாலே. சொல்லுவோம். உம்மை போற்றி பாடுவே இந்த உயர்ந்த கன்மலையே, உம்மை போற்றி உம்மை போற்றி பாடுவே எந்த உயர்ந்த கன்மலையே. வேதம் சொல்லுகிறது, பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவனுடைய ஆவியினால் எல்லாம் ஆகும் என்று வேதம் சொல்லுகிறதே. அவருடைய ஆவியினால் எல்லாவற்றையும், அவர் சகலவற்றையும் அவரால் முடிய பண்ணுவார். இந்த நேரத்தில் புகழ்ந்து பாடுவோம். செங்கடலும் பிளந்து போகும், யுத்த சேனையும் அமிழ்ந்திடும், செங்கடலும் பிளந்து போகும், யுத்த சேனையும் அமிழ்ந்திடும், எங்கள் பராக்கிரமமே எங்கள் பலனும் நீரே, ஜெயம் எடுப்போம் உம்மாலே, எங்கள் பராக்கிரமே எங்கள் பலனும் நீரே, ஜெயம் எடுப்போம் உம்மாலே. உம்மை போற்றி பாடுவே எங்கள் உயர்ந்த கன்மலையே. சொல்லுங்க பாப்போம். உம்மை போற்றி பாடுவேன் எந்த உயர்ந்த கன்மலை, உயர்ந்த கன்மலையே, உம்மை போற்றி பாடுவே எந்த உயர்ந்த கன்மலையே. ஆபத்து வேளையிலே அவரை நோக்கி கூப்பிடும் பொழுதெல்லாம் தேவன் நமக்கு வந்து உதவி செய்து நம்முடைய இருக்கிற நிலைமைகளை காட்டிலும் நம்மை உயர்ந்த ஸ்தானத்திலே கொண்டு போய் நிறுத்த வல்லவர். அவரை எப்பொழுதெல்லாம் ஆராதிக்கிறோமோ, எப்பொழுதெல்லாம் அவருடைய நாமத்தை கூப்பிடுகிறோமோ, அப்பொழுதெல்லாம் தேவன் நமக்கு வந்து உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். அந்த தேவனை புகழ்ந்து பாடுவோம், உண்மையாய் ஆராதிப்போம். தேவன் நமக்கு நல்லவராயிருக்கிறார். சேர்ந்து சொல்லுவோம். எம்மை உயர்ந்த ஸ்தானங்கள் மேல் வைத்ததும் நீர் அல்லவோ, என்னை உயர்ந்த ஸ்தானங்கள் மேல் வைத்ததும் நீர் அல்லவோ, கண்மலை தேனும் வடியும் என்னையும் தருவதும் நீர் அல்லவோ. சொல்லுங்க பாப்போம். கண்மலை தேனும் வடியும் என்னையும் தருவதும் நீர் அல்லவோ, என்னை உயர்ந்த ஸ்தானங்கள் மேல் வைத்ததும் நீர் அல்லவோ. இன்னைக்கு சொல்லுங்க. என்னை உயர்ந்த ஸ்தானங்கள் மேல் வைத்ததும் நீர் அல்லவோ, கண்மலை தேனும் வடியும் என்னையும் தருவதும் நீர் அல்லவோ, கண்மலை தேனும் வடியும் என்னையும் தருவதும் நீர் அல்லவோ. உம்மை போற்றி பாடுவே
பாடுவேன். சொல்லுங்க, எந்த உயர்ந்த கன்மலையே உம்மை போற்றி பாடுவேன். எந்த உயர்ந்த கன்மலை அவரை போற்றி பாடுவோம். உம்மை போற்றி பாடுவேன். எந்த உயர்ந்த கன்மலையே உம்மை போற்றி பாடுவேன். எந்த உயர்ந்த கன்மலையே சொல்லுங்க, உம்மை போற்றி பாடுவேன். எந்த உயர்ந்த கன்மலையே. அழைக்கும் பொழுது அவர் மறு உத்தரவு அருள்கிற தேவன். நம்முடைய நெருக்கத்திலிருந்து விசாலத்தில் நம்மை வைக்கிற தேவன். ஆண்டவரை பாடி அவரை மகிமைப்படுத்தி, ஆண்டவரே இன்றைக்கு நான் உம்மை நேசிக்க வந்திருக்கிறேன், இன்றைக்கு நான் உம்மை தொழுது கொள்ள வந்திருக்கிறேன் என்று சொல்லி அவருடைய நாமத்தை புகழ்ந்து பாடுவோம். அழைத்தேனே நெருக்கத்திலே அன்போடு சேவி கொடுத்தீர். சொல்லுவீங்களா? அழைத்தேனே நெருக்கத்திலே அன்போடு சேவி கொடுத்தீர். காலத்தில் அரவணைத்தாரே, அன்பை அளித்தாரே. ஆபத்து காலத்தில் அரணான துணையாய் அரவணைத்தாரே, அன்பை அளித்தாரே. இயேசு நேசிக்கிறார், அவர் அன்பாய் நேசிக்கிறார். சேர்ந்து சொல்லுவோம், இயேசு நேசிக்கிறார், அவர் அன்பாய் நேசிக்கிறார். பாவி நான் என்றாலும் தள்ளிவிடாமல் பாதுகாக்கின்றார், கிருபை தருகின்றார். பாவி நான் என்றாலும் தள்ளிவிடாமல் பாதுகாக்கின்றார், கிருபை தருகின்றார். இயேசு நேசிக்கிறார், இயேசு நேசிக்கிறார், அவர் அன்பாய் நேசிக்கிறார். சொல்லுவோமா? இயேசு நேசிக்கிறார், அன்பாய் நேசிக்கிறார். பாவி நான் என்றாலும் தள்ளிவிடாமல் பாதுகாக்கின்றார், கிருபை தருகின்றார். பாவி நான் என்றாலும் தள்ளிவிடாமல் பாதுகாக்கின்றார், கிருபை தருகின்றார். சேர்ந்து சொல்லுவோம், அழைத்தேனே நெருக்கத்திலே அன்போடு சேவி கொடுத்தீர். சொல்லுவோமா? அழைத்தேனே நெருக்கத்திலே அன்போடு சேவி கொடுத்தீர். ஆபத்து காலத்தில் அரணான துணையாய் அரவணைத்தாரே, அன்பை அளித்தாரே. ஆத்துமத்தில் என்னை முழு மனதுடன் அரவணைத்தாரே, அன்பை அளித்தாரே. இயேசு நேசிக்கிறார், அவர் அன்பாய் நேசிக்கிறார். சொல்லி பாடுவோம், இயேசு நேசிக்கிறார், அவர் அன்பாய் நேசிக்கிறார். கைகளை உயர்த்தி சொல்லுவோம், ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. இந்த நேரத்தில் துதிப்போம், ஆராதனை உமக்கே. உள்ளத்தினால் திறந்து ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. ஓ எஸ், ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. எந்த கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. பாடுவோம், எந்த கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. ரெண்டு கைகளை உயர்த்தி ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே,
ஆராதனை உமக்கே. கைகளை உயர்த்தி சொல்லுவோம், ஆராதனை உமக்கு ஒருவருக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. எந்தன் பலவீன நேரங்களில் கிருபை தந்தீரையா. பலவீன நேரம் சொல்லுவோம், எந்தன் பலவீன நேரங்கள் உம் கிருபை மட்டும் தந்தீரையா. சொல்லி பாடுவோம், இயேசு ராஜா, இயேசு ராஜா என் பலனானி, எதற்கும் பயமில்லையே. உற்சாகமாய் சொல்லுவோம், இயேசு ராஜா என் பலனானீர், எதற்கும் பயமில்லை, பயமில்லையே. ஆராதனை ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. சொல்லி பாடுவோம், ஆராதனை உமக்கே, உமக்கே. பாடிக்கொண்டே இருப்போம். தேவன் நமக்கு உதவி செய்வார். நம்முடைய எல்லா சூழ்நிலைகள் மத்தியிலேயும் அவரை நாம் விடுதலையோடு கூப்பிடும் பொழுது, விடுதலையோடு தரிசிக்கும் பொழுது, நமக்கு வேண்டிய காரியங்களை தேவன் நிச்சயமாய் செய்ய வல்லமையுள்ளவராயிருக்கிறார். அவருக்கு துதிகளையும் மகிமையையும் பாடி துதி செய்யும் பொழுதே தேவன் நமக்கு தேவையானவற்றை பரத்திலிருந்து கொடுக்க வல்லமையுள்ளவராயிருக்கிறார். ஓ உமக்கு நன்றி. 2 கைகளை உயர்த்தி சொல்லுவோம், ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. தேவனை புகழ்ந்து பாடுகிற அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில தேவை. அவரே நமக்கு அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்கிறவர். அவரே நம்முடைய வாழ்வின் கடைசி பரியந்தம் நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்துகிற தேவன். அவரோடு கூட செலவு பண்ணுகிற ஒவ்வொரு நேரமும் பாக்கியம் உள்ளது என்று வேதம் சொல்லுகிறது. உம்மோடு கூட நாங்கள் நேரத்தை செலவு செய்கிறோம் ஆண்டவரே, உம்மோடு கூட நாங்கள் நேரத்தை செலவு செய்கிறோம்ப்பா. எங்கள் மத்தியிலே அசைவாடுவீராக, எங்கள் மத்தியிலே அசைவாடுவீராக. இருக்கிற இடத்துல உண்மையா ஆண்டவரை பார்த்து கேட்பீங்களா? வேதம் சொல்லுகிறது, அவரோடு கூட செலவு பண்ணுகிற நேரங்கள்லாம் ரொம்ப நல்லது. Time spent with God never be wasted. தேவனோடு கூட நேரத்தை செலவு பண்ணுகிற ஒவ்வொரு கால சூழ்நிலைகளும் நம்முடைய வாழ்க்கையில வீணாகாது. ஆராதனை என்பது அவரோடு கூட பேசுகிற ஒரு நேரம். ஆராதனை என்பது தேவன் நம்மோடு கூட இடைபடுகிற ஒரு நேரம். ஆராதனையிலே தான் தேவன் நம்மோடு கூட அவருடைய பிரசன்னத்தை நம்ம மேல ஊற்றுகிற ஒரு நேரம். 2 கைகளை உயர்த்தி சொல்லுவோம், ஓ தேவ பிரசன்னம், என்ன ஆனந்தம். ஓ தேவ பிரசன்னம், என்ன ஆனந்தம். ஆகாயம் கொண்டு செல்லுதே. சொல்லுவோமா? ஆகாயம் கொண்டு செல்லுதே. உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா. என்னை பலவானாய் மாற்றுதையா. உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா. என்னை பலவானாய் மாற்றுதையா. ஓ தேவ பிரசன்னம், என்ன ஆனந்தம்.
சொல்லுவோம். ஓ தேவ பிரசன்னம், என்ன ஆனந்தம், ஆகாயம் கொண்டு செல்லுதே, ஆகாயம் கொண்டு செல்லுதே. வானத்திலே தூதரெல்லாம் பரிசுத்தரே என்று பணிகிறார்களே. சொல்லுவீங்களா? வானத்திலே தூதரெல்லாம் பரிசுத்தரே என்று பணிகிறார்களே. பூமியிலே மண்ணான நான் நின்னாமம் வாழ்கவென்று துதிக்கிறேனையா. சொல்லுவோம். பூமியிலே மண்ணான நான் நின்னாமம் வாழ்கவென்று பணிகிறேனையா. ஓ தேவ பிரசன்னம், சொல்லுவோம். என்ன ஆனந்தம், ஓ தேவ பிரசன்னம், என்ன ஆனந்தம், ஆகாயம் கொண்டு செல்லுதே, ஆகாயம் கொண்டு செல்லுதே. துதிக்கிற நம்முடைய வாழ்க்கையில ஆகாயம் கொண்டு செல்லுதே. துதிங்க, ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. ஆகாயம் கொண்டு செல்லுதே. ராஜா வருகிறார், ஆயத்தமாவோ. ராஜா வருகிறார், ஆயத்தமாவோ. இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்லுவோம். இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்லுவோம். பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும், மலைகள் குன்றுகள் தகர்ந்திட வேண்டும். கோணலானவை நேராகணும், கரடானவை சமமாகணும். கோணலானவை சொல்லுவோம் நேராகணும், கரடானவை சமமாகணும். கைகளை உயர்த்தி ராஜா வருகிறார், ஆயத்தமாவோ. இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்லுவோம். இன்னும் சொல்லுவோம். ராஜா வருகிறார். எங்க ஜப நேரத்தில், எங்க ஆராதனை வேளையிலே நீர் எங்களை நடத்துவீராகப்பா. இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்லுவோம். பள்ளங்கள் எல்லாம் கேளுங்க நிரம்பிட வேண்டும், மலைகள் குன்றுகள் தகர்ந்திட வேண்டும். கோணலானவை நேராகணும், கரடானவை சமமாகணும். கோணலானவை நேராகணும், கரடானவை சமமாகணும். கோணலானவை நேராகணும், கரடானவை சமமாகணும். எத்தனை பேர் நம்புறீங்க உங்க வாழ்க்கையில் இருக்கிற கோணலானவைகளை தேவன் செவ்வைப்படுத்த முடியும்? வாழ்க்கையில் இருக்கிற கரடானவைகளை தேவன் செவ்வைப்படுத்த முடியும். அவரை மட்டும் நாம் வரவேற்றோம் என்று சொன்னால், வேதம் சொல்லுகிறது, வாசல்களை உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளை உயருங்கள், மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். யார் இந்த மகிமையின் ராஜா? அவர் யுத்தத்தில் பராக்கிரமம் உள்ள கர்த்தராமே, அவரே சேனைகளின் கர்த்தராமே என்று வேதம் சொல்லுகிறது போல, இந்த ராஜாவை நாம் வரவேற்றோம் என்று சொன்னால்
நிச்சயமாக நம்முடைய பள்ளங்கள், நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுகிற கசப்புகள், வெறுப்புகள், இவைகள் எல்லாவற்றையும் தேவன் மாற்றுவார். நம்மை நாமே தாழ்த்தி தேவனுடைய பாதத்தில் ஒப்பு கொடுப்போம். நம்முடைய குற்றங்கள், மீறுதல்கள் எல்லாவற்றையும் தேவன் மன்னிக்கும்படியாக. ஆண்டவரே, எங்கள் மத்தியில் நீர் அசைவாடினதற்காக நன்றி. எங்களோடு கூட நீர் இடைப்பட்டதுக்காக நன்றி. தொடர்ந்து நீர் எங்கள் மத்தியில் அசைவாடுவீராக. துதித்த ஜனங்களுடைய வாழ்க்கையில் ஒரு விடுதலை காண செய்வீராக. அற்புத சுகம் இப்பொழுது உண்டாகும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எதிர்பார்த்திருக்கிற எல்லா காரியங்களும் நடக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களோடு கூட நீர் பேசுவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். Praise the Lord. Thank you, Pastor Ezra, for leading us in worship. பிரியமானவர்களே, யுத்த காலமாக இருக்கிறது. இஸ்ரேல் ஈரான் வார். ஸோ நம்ம அந்த காரியங்களை சொல்லி ஜெபம் பண்ணுவோம். உலகமே வார் மோடில் இருக்கிறது. இயேசு மத்தேயு 24 சொன்ன காரியங்கள் நிறைவேறி கொண்டிருக்கிறது. ஆச்சரியப்படுவதற்கு ஒன்றுமில்லை. பட் கர்த்தருடைய பிள்ளைகளாக நாம் ஜெபிக்க வேண்டியது அவசியம். குறிப்பாக இஸ்ரவேல் மக்களுக்காக, யூதர்களுக்காக. கடந்த வெள்ளிக்கிழமை நான் இரவு ஜெபத்தில் சொன்னேன். அதை கேட்டவர்கள் அறிவீர்கள். we have to remember the Jewish people. அவர்களுக்கென்று ஆண்டவர் டைட்டில் டீட் போட்டு கொடுத்த ஒரு லேண்டு. நம்மெல்லாம் பட்டா வேற யார்ட்டையாவது லேண்டு வாங்கினா நமக்கு கவர்மெண்ட் ஆஃபீஸர் போட்டு கொடுக்க, ஆண்டவர் பட்டா போட்டு கொடுத்த ஒரு இடம், ஆண்டவர் பவுண்டரியை நிர்ணயிச்ச இடம், அவரு அந்த ப்ராப்பர்ட்டி ஷெட்யூல் சொன்ன இடம், அவர் நேர்ந்து கொண்ட இடம், அவர் கமிட் பண்ண இடம். ஸோ therefore we have to pray for the Jewish people. ஆமென். அது மாத்திரமல்ல, இது கடைசி காலம் என்பதற்கு அடையாளம் இவைகளெல்லாம். கடைசி காலத்திலே நாம் செய்ய வேண்டிய காரியங்களை ஆண்டவர் வேதத்தில் சொல்லி வைத்திருக்கிறார். அதையும் செய்ய வேண்டும். ஆமென். ஸோ காலத்தை அறிந்து நிதானித்து நாம் ஊழியங்களை செய்யணும், வாழ்க்கை வாழணும். கர்த்தர் கிருபை செய்வாராக. ஜெபம் பண்ணுவோமா? இவைகளெல்லாம் மனசில் வச்சு, ஆண்டவரே, எங்கள் ஜபங்கள் இந்த காலை வேளையில் உம்முடைய ஜனமாகிய யூதர்களை நோக்கி போகிறது. எத்தனை யுத்தங்கள், எத்தனை எதிர்ப்பாளர்கள், அம்மோன் புத்திரர், மோவா புத்திரர், சேயீர் மலைத்தேசத்தார் எல்லாம் இணைந்து வரும்பொழுது, ஆண்டவரே, யோசபாத்துக்கு விரோதமாக வரும்பொழுது, உம்மை நோக்கி அபயமிட்ட பொழுது நீர் யுத்தமில்லாத வெற்றியை கொடுத்தீர். ஆண்டவர், எவ்வளவு பெரிய கூட்டமாக இருந்தாலும் யார் பக்கம் தேவன் இருக்கிறாரோ அவர்கள்தான் ஜெயிப்பார்கள் என்பதை நாங்கள் வேதத்தில் மறுபடியும் மறுபடியும் அறிந்திருக்கிறோம். ஒரு சின்ன தாவீது கோலியாத்தை அடித்தது போல இன்றைக்கு அந்த இடத்துல ஒரு தாவீது தேசமாக இஸ்ரவேல் தேசம் இருந்து ஆண்டவரை செய்கிற யுத்தங்களை பார்த்து ஆண்டவரை பிரமிக்கிறோம். உலகம் பிரமிக்கிறது. உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவரே, இந்த யுத்தத்தில் கர்த்தர் உடைய சித்தம், திட்டம், நோக்கம், தீர்க்க தரிசன கால அட்டவணையிலே சொல்லப்பட்ட காரியங்கள் என்று அநேக ஊழியர்கள் சொல்லுகிறதையும் நாங்கள் கேட்கிறோம். ஆண்டவரே, நீர் இவர்களை குறித்த திட்டம் மாறாதவைகள் என்பதை நாங்கள் ரோமரில் வாசிக்கிறோம். யூதர்களை நினைக்கிறோம், யூத மக்களை நினைக்கிறோம், இஸ்ரவேல் தேசத்தை நினைக்கிறோம், உம்முடைய திட்டத்தை நினைக்கிறோம், உம்முடைய நோக்கத்தை நினைக்கிறோம். இவைகள் எல்லாவற்றிலும் உம்முடைய நோக்கம் வெளிப்படுவதாக, யூதர்கள் உம்மை அறிந்து கொள்வார்களாக, கண்கள் திறக்கப்படுவதாக. அவர்கள் நடுவில் நடக்கிற ஊழியங்களை உம்முடைய கரத்தில் கொடுக்கிறோம். அவர்களுக்காக ஜெபிக்கிற ஆண்டவரே, எல்லா பிரேயர் மூமெண்ட்ஸ்க்காக ஜெபிக்கிறோம். அவர்கள் நடுவில் எடுக்கப்படுகிற பிரயாசங்கள் ஒவ்வொன்றிற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இஸ்ரவேலோடு கூட ஒருங்கிணைந்து இருக்கிற எத்தனையோ தேசங்களுக்காகவும் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஆண்டவரே, இப்பவும் இந்த யுத்தத்தில் கர்த்தருடைய ஆளுகையின் கரம் இருக்கட்டும். ஆண்டவரே, இஸ்லாமிய நாடுகள் தேவன் பக்கம் திரும்புவதற்கு ஆண்டவர் தேவன் தரிசனமாவீராக. இந்த கெலாமிட்டி, கான்ஃப்ளிக்ட் நடுவில் ஆண்டவரே நீர் வெளிப்படுவீராக. இஸ்லாமியர்கள் நடுவில் ஒரு அசைவு ஏற்பட்டு கொண்டு இருக்கிறதையும் நாங்கள் அறிவோம். யூதர்களை சந்திக்க போகிறீர் என்பதையும் அறிவோம். இரண்டு கூட்டத்தாரையும் ரட்சிக்கிறது உம்முடைய திட்டம். அவர்கள் நடுவில் ஒரு அசைவு உண்டாக போகிறது. இந்த கெலாமிட்டி நடுவில் பர்பஸ் ஆஃப் காட் ஆண்டவரே உண்டாக நான் ஜெபிக்கிறேன். உபத்திரவப்பட்ட போது சிதறப்பட்டு எல்லா இடத்திலும் சீஷர்கள் போய்
காஸ்பல் சொன்னது போல இந்த உபத்திரவத்தில் காஸ்பல் அங்கே போவதாக என்று நான் கேட்கிறேன். கர்த்தர் செய்வீராக. உமக்கு ஸ்தோத்திரம். உலக நாடுகளின் தலைவர்கள் ஆண்டவரே ஞானமாக செயல்பட எல்லா தலைவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் கிருபை செய்வீராக. ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்தும். இந்த கடைசி கால அடையாளங்களாக இவைகள் நடக்கிறதை நாங்கள் வேத புத்தகத்தில் அறிந்து கொள்ளுகிறோம். நாங்கள் ஆண்டவரே கடைசி காலத்தில் என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்தும் நீர் உணர்த்தி கொண்டு வருகிறதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே மூலை முடுக்குகள் எல்லாம் சுவிசேஷம் செல்லணுங்கிறது, ராஜ்யத்திலிருந்து சுவிசேஷம் எல்லா இடத்துக்கும் போகணுங்கிறது உங்களுடைய சித்தம் என்பதை வேதத்தில் தெளிவாக அறிந்திருக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே இது ஜூன் மாதம். ஆண்டவரே சபை மக்கள், ஆண்டவரே பிள்ளைகள், கல்லூரிகளில் பள்ளிகளில் படிக்கிறவர்களுக்கு ஃபீஸ் கட்டக்கூடிய டெட்லைனு, ஆண்டவரே இந்த காலேஜ் அட்மிஷன் காரியங்கள், இப்படி பல காரியங்களில் இருப்பாங்க. எல்லாருக்காக ஜெபிக்கிறேன். பொருளாதார நெருக்கடியில் இருக்கிற பிள்ளைகளுக்காக, குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறேன். கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்வீராக. ஆண்டவரே உமக்கு நன்றி. மிஷனரிகள் லீவு, ஆண்டவரேக்காக லீவுக்காக ஊருக்கு வந்திருக்கிறார்கள், சிலர் திரும்பி போய்கொண்டிருக்கிறார்கள். எல்லா மிஷனரிகளை நம்முடைய அன்பு கரத்தில் கொடுக்கிறோம். ஆண்டவரே இளைப்பாற்றி, ஆண்டவரே ரீஜுவனேட் ஆகி, ரிஃப்ரெஷ் ஆகி, ஆண்டவரே ஒரு ஃப்ரெஷ்னஸோடு கூட திரும்புவார்களாக. எல்லா மிஷனரிகளை இந்த அகாடமிக் இயர் ஆண்டவரை பயன்படுத்துவீராக. இந்த சீசன்லேருந்து டிசம்பர் வரைக்கும் இந்த ரெஸ்ட் ஆஃப் த 6 months மிஷனரிகள் ஒவ்வொருவரையும் வல்லமையாக எடுத்து பயன்படுத்துவீராக. மிஷன் ஃபீல்டில் ஆண்டவரை பிரேக் த்ரூஸ் வருவதாக, எக்ஸ்பேன்ஷன் நடப்பதாக, எல்லைகள் விரிவாவதாக, ஆண்டவரே பாதுகாப்பு உண்டாவதாக, ஃபேவர் உண்டாவதாக, சப்ளை ஆண்டவரே ப்ரொவிஷன்ஸ் உண்டாவதாக, பிரேக் த்ரூஸ் உண்டாவதாக, மிரக்கல்ஸ் நடப்பதாக. எல்லா சுதேசி ஊழியர்களை, வட இந்தியாவில் எல்லா மிஷனரிகளை, எல்லா மிஷனரி ஆர்கனைசேஷன்ஸை, ஆண்டவரை எல்லா ஃப்ரெஷ் இனிஷியேட்டிவ்ஸை, இந்தியாவை ரீச் பண்ணணுங்கிற இனிஷியேட்டிவ்ஸ், பீப்புள் குரூப்பை ரீச் பண்ணணுங்கிற இனிஷியேட்டிவ்ஸ் எல்லாவற்றையும் உடைய கரத்தில் கொடுக்கிறோம். கர்த்தர் ஆளுகை செய்வீராக. தேசத்தில் கர்த்தருடைய கரம் இருப்பதாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். ஜெபிப்போம், செயல்படுவோம் என்ற பாடலை பாடுவோம். சாம் மோசஸ். ஜெபிப்போம், செயல்படுவோம், இயேசுவின் நாமத்தை உயர்த்துவோம். ஜெபிப்போம், செயல்படுவோம், இயேசுவின் நாமத்தை உயர்த்துவோம். தேசத்தின் எழுப்புதல் அக்கினி இறங்க தேவனை நோக்கி கதறிடுவோம். தேசத்தில் எழுப்புதல் அக்கினி இறங்க தேவனை நோக்கி கதறிடுவோம். ஜெபிப்போம், செயல்படுவோம், இயேசுவின் நாமத்தை உயர்த்துவோம். ஜெபிப்போம், செயல்படுவோம், இயேசுவின் நாமத்தை உயர்த்துவோம். தேசத்தில் எழுப்புதல் அக்கினி இறங்க தேவனை நோக்கி கதறிடுவோம். தேசத்தில் எழுப்புதல் அக்கினி இறங்க தேவனை நோக்கி கதறிடுவோம். உலகத்தை கலக்கும் மனிதரெங்கே, அக்கினி இறக்கும் தாசன் எங்கே? உலகத்தை கலக்கும் மனிதன் எங்கே, அக்கினி இறக்கும் தாசன் எங்கே? கர்த்தரே தெய்வம், மெய்யான தெய்வம் என்றுரைக்கும் நாட்கள் எங்கே? கர்த்தரே தெய்வம், மெய்யான தெய்வம் என்றுரைக்கும் நாட்கள் எங்கே? ஜெபிப்போம், செயல்படுவோம், இயேசுவின் நாமத்தை உயர்த்துவோம். ஜெபிப்போம், செயல்படுவோம், இயேசுவின் நாமத்தை உயர்த்துவோம். தேசத்தின் எழுப்புதல் அக்கினி இறங்க தேவனை நோக்கி
கதறிடுவோம். தேசத்தில் எழுப்புதல் அக்கினி இறங்க தேவனை நோக்கி கதறிடுவோம். ஆதிய அப்போஸ்தலர் நாட்களிலே நடந்த அற்புதம் கண்டிடவே, ஆதிய அப்போஸ்தலர் நாட்களிலே நடந்த அற்புதம் கண்டிடவே, சபைகளில் உயிர் மீட்சி பெற்றிடவே ஒரு மனதோடு ஜெபித்திடுவோம். சபைதனில் உயிர் மீட்சி பெற்றிடவே ஒரு மனதோடு ஜெபித்திடுவோம். ஜெபிப்போம், செயல்படுவோம், இயேசுவின் நாமத்தை உயர்த்துவோம். ஜெபிப்போம், செயல்படுவோம், இயேசுவின் நாமத்தை உயர்த்துவோம். தேசத்தில் எழுப்புதல் அக்கினி இறங்க தேவனை நோக்கி கதறிடுவோம். தேசத்தில் எழுப்புதல் அக்கினி இறங்க தேவனை நோக்கி கதறிடுவோம். ஜெபிப்போம், செயல்படுவோம், இயேசுவின் நாமத்தை உயர்த்துவோம். சொல்லுங்க, ஜெபிப்போம், செயல்படுவோம், இயேசுவின் நாமத்தை உயர்த்துவோம். தேசத்தில் எழுப்புதல் அக்கினி இறங்க தேவனை நோக்கி கதறிடுவோம். தேசத்தில் எழுப்புதல் அக்கினி இறங்க தேவனை நோக்கி கதறிடுவோம். ஜெபித்திடும் நேரம் செயல்படுவோம், செயல்படும் நேரம் ஜெபித்திடுவோம். ஜெபித்திடும் நேரம் செயல்படுவோம், செயல்படும் நேரம் ஜெபித்திடுவோம். கர்த்தருக்கென்றும் ஆகாதவர், காலத்தை அறிந்து செயல்படுவோம். கர்த்தருக்கென்றும் ஆகாதவர், காலத்தை அறிந்து செயல்படுவோம். ஜெபிப்போம், செயல்படுவோம், இயேசுவின் நாமத்தை உயர்த்துவோம். ஜெபிப்போம், செயல்படுவோம், இயேசுவின் நாமத்தை உயர்த்துவோம். தேசத்தில் எழுப்புதல் அக்கினி இறங்க தேவனை நோக்கி கதறிடுவோம். 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 Praise the Lord. கர்த்தர் இன்றைக்கும் ஜீவிக்கிறார், அற்புதம் செய்கிறார். உங்க வாழ்க்கையில தேவன் அற்புதம் செய்யணும்னா நீங்க என்ன செய்யணும்? You have to make room for the miraculous. அற்புதத்திற்கு நீங்க இடம் அளிக்கணும். ஆமென். கண்களை மூடி ஜெபிக்கலாம். கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. மேக்கிங் ரூம் ஃபார் த மிராக்குலஸ் என்ற செய்தி உங்களோடு கூட பேச போகிறேன். தகப்பனே, எங்களோடு பேசும். உங்களுடைய வசனம், வார்த்தை விடுதலையோடு வல்லமையோடு வரட்டும். நீர் பேசுகிற வார்த்தைகளுக்காக காத்திருக்கிறோம். பேசும், கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். Praise the Lord. கர்த்தருடைய வார்த்தைக்கு எல்லாரும் ஆயத்தமா? ஆமென். இன்றைக்கு நாம் பார்க்க போகிற செய்தியின் தலைப்பு மேக்கிங் ரூம் ஃபார் த மிராக்குலஸ். கிரியேட்டிங் ஸ்பேஸ் ஃபார் த சூப்பர் நேச்சுரல். அற்புதத்திற்கு வாழ்விலே இடமளித்தல். அதாவது சில காரியங்களை நாம் நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும். இயேசு இன்றும் அற்புதம் செய்கிறார். Jesus still does miracles.
இன்னொன்று, ஆண்டவர் நாம் விசுவாசித்தாலும் விசுவாசிக்காவிட்டாலும், எதிர்பார்த்தாலும் எதிர்பார்க்காவிட்டாலும் சில அற்புதங்களை அவருடைய உண்மையின் நிமித்தம், அவருடைய இரக்கத்தின் நிமித்தம், அவருடைய காருண்யத்தின் நிமித்தம் அவர் செய்கிறது உண்மை. ஆனால் அநேக வேளைகளிலே நாம் கொள்ளுகிற எதிர்பார்ப்பு, நாம் ஆக்டிவேட் பண்ணுகிற விசுவாசம், நாம் அந்த டிபெண்டன்சி மோடுக்குள்ள வந்து ஆண்டவரே என்று நம்மை நிலைப்படுத்திக் கொள்ளுகிற காரியம் இருக்கிறதே, அது மிகவும் முக்கியம். அல்லது சில வேளைகளிலே தேவன் ஒரு காரியத்தை செய்ய விரும்பும் பொழுது, அவர் ஒரு காரியத்தை செய்வதற்காக ப்ராம்ப்டிங்கை கொடுக்கும் பொழுது, நாம் அதற்கு கொடுக்க வேண்டிய சரியான ரெஸ்பான்ஸை நாம் கொடுத்தால் நாம் அற்புதத்தை அனுபவிப்போம். 2 things, or if you want 3 things. Number 1, you expect God to do something. Keep it as 2 things. 2 காரியம். நீங்கள் ஆண்டவரிடத்திலிருந்து எதிர்பார்க்கிற காரியம், நீங்க இனிஷியேட் பண்ணுகிற காரியம், ஆண்டவரே இதை செய்யும் என்று ஆண்டவரிடத்தில் கேட்கிற காரியம், நீங்கள் ஒரு காரியத்தை ஆண்டவர் செய்ய வேண்டும் என்று எதிர்பார்ப்போடு ஆக்டிவேட் பண்ணுகிற காரியம். தட் இஸ் ஒன் ஆஸ்பெக்ட். இரண்டாவது ஆஸ்பெக்ட், அவர் நம்மிடத்தில் ப்ராம்ப்டிங் கொடுக்கும் பொழுது, நாம் கொடுக்க வேண்டிய சரியான மாறுதரத்தை கொடுக்கும் பொழுது அற்புதங்கள் நடக்கும். The God factor kicks in. தேவனுடைய அனுக்கிரகம் நம்முடைய வாழ்விலே, வாழ்வின் சூழ்நிலைகளிலே இடைப்படுகிறதை நாம் பார்ப்போம். நாம் இனிஷியேட் பண்ணணும். ஆண்டவர் அதில் பிரியப்பட்டு, ஆண்டவர் நம்முடைய விசுவாசத்தை பார்த்து, நம்முடைய அந்த டிபெண்டன்சியை பார்த்து, அவர் இல்லாமல் முடியாது என்று கதறுகிற அந்த கதறலை பார்த்து அவர் செய்கிற அற்புதம். மற்றொன்று, ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ப்ராம்ப்டிங் அல்லது உந்துதல் என்று வரும் பொழுது அதற்கு நாம் கொடுக்க வேண்டிய சரியான மாறுதரம். நாம் விசுவாசத்தோடு எஸ் என்று சொல்லும் பொழுது அற்புதங்கள் நடக்கும். இது போக நாம் இனிஷியேட் பண்ணுகிறோமோ அல்லது ரெஸ்பாண்ட் பண்ணுகிறோமோ, அந்த 2 காரியம் இல்லாமல் sometimes God graciously does miracles also. So when I say initiate something or respond, இந்த 2 காரணத்தினாலே மட்டும்தான் அற்புதங்கள் நடக்கும் என்று நான் சொல்லவில்லை. But oftentimes God wants our participation. நம்முடைய பங்கெடுப்பை தேவன் எதிர்பார்க்கிறார். அதனால தான் நான் இந்த செய்திக்கு தலைப்பை இப்படி கொடுத்திருக்கிறேன், மேக்கிங் ரூம் ஃபார் த மிராக்குலஸ். யூ மஸ்ட் கிரியேட் ரூம் ஃபார் மிரக்கிள்ஸ். நீங்கள் அற்புதத்திற்காக இடமளிக்க வேண்டும். கிரியேட்டிங் ஸ்பேஸ் ஃபார் த சூப்பர் நேச்சுரல். ஊழியத்தில் கடந்த 37 வருடங்களாக நான் இருக்கிறேன். இந்த ஊழிய பிரயாணத்திலே there has been amazing provisions of God that I have experienced. இந்த ஊழிய பாதையிலே ஆண்டவர் ஊழியத்திற்கு தந்தருளின அந்த ரிசோர்சஸ், அந்த காரியங்களை நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி இருக்கிறதை சொல்லிக்கொண்டே போக முடியும். ஆனால் நல்லா கவனிங்க, ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்வதற்காக பணத்தை கொடுக்கும் பொழுது மட்டும் அவருடைய ஊழியத்தை செய்கிறவனாக நான் இல்லாமல், என்னுடைய ஊழிய பிரயாணத்திலே ஆண்டவர் வழிநடத்தினதை நான் இப்பொழுது சொல்லுகிறேன், கவனியுங்கள். ஆண்டவர் இதை செய் என்று சொல்லிவிட்டால் அதை செய்வதற்காக முற்படும் பொழுது the provision comes. Where there is vision, there is provision. தேவனுடைய
தரிசனம் எங்கே உண்டோ அங்கே தேவ தயவு உண்டு. If it is God's will, then it is God's bill. If he has spoken, he will provide. நிறைய ப்ராஜெக்ட்ஸ் எங்களுடைய ஊழியத்தில் நாங்கள் காசு வைத்துக்கொண்டு செய்ய ஆரம்பிப்பது இல்லை. காசு இருந்தாலும் இல்லாவிட்டாலும் ஆண்டவர் சொல்லிவிட்டாரா என்பதுதான் கேள்வி. அவர் சொல்லிவிட்டார் என்றால் நிச்சயம் அவர் ப்ரொவைட் பண்ணுவார். He is well able to provide. He is a miracle working God. இவர் அற்புதத்தின் தேவன். இவர் நம்முடைய தேவைகளை சந்திக்கிறவர். அவர் செய்ய சொல்லி அவர் ப்ரொவைட் பண்ணாமல் இருப்பதில்லை. His will not lead you where his provision will not sustain you. உங்களுக்கு தேவன் சித்தம் என்று சொன்ன காரியத்தை நீங்கள் செய்யும் பொழுது அதற்கு வேண்டிய உபகரணத்தை அதற்கு வேண்டிய எல்லா விதமான சத்துவத்தை அவர் கொடுக்காமல் இருப்பது இல்லை. So you can count on his faithfulness. He will come through. இந்த ஊழியத்திற்கு இருக்கிற பட்ஜெட், ஊழியத்திற்கு இருக்கிற உபகரணம், அதாவது இவ்வளவு தேவை என்ற ஒரு நிலை. ஆனால் மந்த்லி நமக்கு வரக்கூடிய காணிக்கைகள் அல்லது கான்ட்ரிபியூஷன்ஸ் என்று பார்க்கும் பொழுது அது மிகவும் கொஞ்சம் தள்ளிதான் இருக்கும். இப்படித்தான் ஊழியத்தில் பல ஆண்டுகள் 37 இயர்ஸில் ஊழியத்தில் இட் ஹஸ் ஆல்வேஸ் பீன் தட் வே. ஒருவேளை ஒரு ப்ரொவிஷன் நமக்கு ஆண்டவர் கொடுத்து அது அந்த குறிப்பிட்ட வேளையிலே கொஞ்சம் தாராளமாக இருக்கிற ஒரு நேரமாக இருந்தால் you can very well expect God to give you a new vision that week itself. அந்த வாரத்திலேயே ஆண்டவர் ஒரு புதிய திட்டத்தை கொடுக்கிறதையும் பார்க்க முடியும். That is how it has been. So இந்த கேப் ஒன்று இருக்கிறது. இதற்கு நாங்கள் பயன்படுத்துகிற வார்த்தை அல்லது நான் பயன்படுத்துகிற வார்த்தை, and now in our organization we all know about it, and even my friends, pastors whom I mentor, they also talk about it, know about it. I call it the faith gap or the miracle gap. இதை நான் அற்புதத்தின் இடைவெளி அல்லது விசுவாசத்தின் இடைவெளி என்று நான் அழைக்கிறேன். இப்ப கூட பீகார்ல ஒரு ரிட்ரீட் சென்டர் ஒன்று நமக்கு தேவை என்ற உணர்வை எனக்கு சமீப காலத்திலே ஆண்டவர் கொடுத்து கொண்டே இருக்கிறார். அதாவது 20-30க்குள்ள 3000 கிராமங்களிலே, சபையில்லாத கிராமங்களிலே ஊழியங்கள் என்று சொல்லுகிறோம். அதுபோக நெட்வொர்க் பண்ணி கொண்டிருக்கிறோம் அநேக ஊழியங்களோடு. எல்லாம் ஒட்டுமொத்தமாக பார்த்தா 10,000 15,000 ப்ளஸ் ஒர்க்கர்ஸ் இருப்பாங்க 20-30ல். ஸோ அப்படிலாம் வரும் பொழுது நாமெல்லாம் கூடுவதற்கு ஒரு ரிட்ரீட் சென்டரு, அப்புறம் அடிக்கடி ட்ரைனிங்ஸு, கேம்ப்ஸு, மென்ஸ் கேம்ப்பு, விமென்ஸ் கேம்ப்பு, லீடர்ஸ் கேம்ப்பு, இப்படி பல காரியத்திற்கு நமக்கு இடம் ஒன்று தேவையாச்சே. அதனால் அந்த வேளையில் பார்த்தால் கஷ்டம். இப்பயே தொலைதூர தரிசனத்தோடு பார்க்க வேண்டும் என்று சொல்லி கடந்த 7-8 ஆண்டுகளாகவே அடிக்கடி நான் இதை குறித்து சொல்லுவேன். அங்கே போகும்பொழுது நமக்கு மந்த்லி பட்ஜெட்டே ஆக்சுவலாக நிறைவேற ரொம்ப பிரயாசப்பட்டு தடுமாறி கொண்டிருக்கிற நேரமாக இருந்தாலும் we never stop dreaming the dreams of God. தரிசனத்தை அடிப்படையாக வைத்து பேசிக்கொண்டே இருப்போம். நான் சொல்லுவேன், நிறைய 10-20 ஏக்கர் ரொம்ப உள்ள இருந்தா கூட பரவாயில்ல கார்த்திக், நல்லா உள்ள பாருங்க பரவாயில்ல. ஏன்னா ரிட்ரீட் சென்டர் தானே, மெயின் ரோட்ல இருக்கணும்னு அவசியம் இல்லையே. 1 ஏக்கர் 1 லட்சம் 2 லட்சம்லாம் கிடைக்க வாய்ப்பு இருந்தா பாருங்க, உள்ள சும்மா போய் பாருங்க.
உள்ள மாந்தோப்பெல்லாம் இருக்கிற மாதிரி பாருங்க, ரிட்ரீட் சென்டருக்கு நல்லா இருக்கும். இப்படி நான் எப்படியும் ஒரு 50 முறையாவது சொல்லியிருப்பேன். கார்த்திக் கிட்ட கேட்டால் உங்களுக்கு தெரியும். சிரிப்பாங்க அவங்க. திருப்பி திருப்பி சொல்றதுனால இது சீரியஸாக தான் சொல்றாருன்னு இப்போதான் கொஞ்சம் அவங்களுக்கு தெரியுது. ஆமென். I'm serious. We need that. ஆமென். ஸோ இப்போ எனக்கு போன வாரத்தில் கார்த்திக் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னார், பாஸ்டர் ஒரு 30 ஏக்கர்ஸ் வருது பாஸ்டர், மார்க்கெட் ரேட்டை விட ஹாஃப் ரேட்டுக்கு வருது பாஸ்டர் என்று சொன்னார். நான் சொன்னேன், பேசுங்க, ஓனர்கிட்ட பேசுங்க, அது எந்த லொக்கேஷனில் இருக்கு சொல்லுங்க, அது எப்படி இருக்குன்னு போய் பாருங்க, கையில் காசு இருக்கிறது போல நீங்கள் போய் பார்த்துட்டு வாங்க, பேசுங்க. ஆனால் நம்ம ஃபைனலாக நம்ம தொடர்ந்து ஜெபம் பண்ணி ஆண்டவர் அதற்கான அடையாளத்தை கொடுத்து விட்டால் தைரியமாக இறங்கிடலாம். அந்த ஓனர்கிட்ட பேசலாம். அதில் 10 ஏக்கர் முதல்ல வாங்குகிறோம், அப்புறம் ஒரு 1 இயர் 1.5 வருஷத்துக்கு கழித்து நாங்கள் இன்னொரு 10 ஏக்கர் வாங்குகிறோம், அதுக்கப்புறம் இன்னொரு 1.5 வருஷத்தில் இன்னொரு 10 ஏக்கர் வாங்குகிறோம், நீங்கள் எங்களுக்கு அந்த கால அவகாசத்தை கொடுங்கள், ரேட்டை ஏற்றக்கூடாது என்று சும்மா அப்படி பேசி பார்ப்போம். ஆண்டவர் என்ன செய்கிறாருன்னு பார்ப்போம். லெட் அஸ் கீப் ட்ரீமிங் அண்ட் ஸ்டார்ட் இனிஷியேட்டிங் சம்திங். இப்போ நான் இதெல்லாம் சொல்கிறதெல்லாம் நீங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. ஆனால் இப்போ உங்களுக்கு இன்றைக்கு பைபிள்லேருந்து சில ஸ்டோரிஸு, சில பேசேஜஸ்ஸு உங்களோட கூட பேசும் பொழுது, ஆஹா, அப்போ அந்த மாதிரி காரியங்களை செய்ய ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் என்ற காரியங்கள் உங்களுக்கு விளங்க ஆரம்பிக்கும். ரைட் பொசிஷனிங் ஃபார் பிரேக் த்ரூ அண்ட் பிளஸ்ஸிங். நம்முடைய ஆசீர்வாதத்திற்காக, நம்முடைய ஊடுருவலுக்காக, நம்முடைய அற்புதத்திற்காக நம்முடைய பொசிஷனிங் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். We need to create space for the miracle. கவனிங்க, நிறைய சம்பவங்களை நான் சொல்லிக்கொண்டே போகலாம். நிறைய ப்ராக்டிக்கலாக நாங்கள் செய்கிற காரியங்களை செய்து கொண்டே இருக்கலாம். I have given enough illustrations at the very start. நான் இன்னும் வேத பகுதிக்குள்ளே plunge பண்ணவில்லை. I haven't gone into the word as yet, but I have stirred something within you and I'm making you think about it. நான் இதை குறித்து சிந்திக்க உங்களுடைய சிந்தையை நான் தூண்டி விட்டிருக்கிறேன். I have provoked your mind என்று நான் நம்புகிறேன். Listen, இயேசு பிறப்பதற்கு, ஜீசஸ் பிறப்பதற்கு அந்த அவுட் ஆஃப் தி நார்ம்ஸ், அதாவது ஒரு ஆண் பெண் உறவினாலே குழந்தை பிறக்கக்கூடாது. அப்படி பிறந்தால் அதுவும் பாவ வித்திலே தான் இருக்கும், ஆதாமின் வரிசையிலே வருகிறபடினாலே. therefore இந்த இரட்சகராக பிறக்கக்கூடியவர் என்னவாக இருக்க முடியாது? மனுஷனுடைய வித்திலே இருந்து வரக்கூடாது. You must escape the sin line of the fallen man. ஸோ அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. தேவன் தன்னுடைய சொந்த குமாரனை மனித அவதாரம் எடுக்க பூமிக்கு அனுப்ப விரும்புகிறார். இப்பொழுது மனுஷனாக அவதரிப்பதற்கு ஒரு மனுஷி தேவைப்பட்டது. ஆகவே தேவன் தெரிந்து கொண்ட பாத்திரம் மரியாள். It was Mary that God chose. But Mary could have well responded and said no to that offer. ஆண்டவர் நமக்கு சுயசித்தத்தை கொடுத்திருக்கிறார். God has given us free will. He did not create us like robots. இயந்திர மனிதனைப் போல தேவன் நம்மை உண்டாக்கவில்லை. தேவன் நமக்கு சுயசித்தத்தை கொடுத்திருக்கிறார். We have the ability to say no. Of course, for every no that you say there are consequences, and for every yes you say there are consequences of blessings, and for every no that you say there is consequence of curse or missing God's blessing. So மரியாளிடத்திலே தேவதூதன் வந்து தோன்றி, இப்பொழுது நீ கருவுற்று நீ ஒரு பிள்ளையை பெற்றெடுப்பாய் என்று சொல்லும் பொழுது மேரி பதறுகிறாள். நான் புருஷனை அறியேனே என்று சொல்லுகிற பொழுது, இல்லை, பரிசுத்த ஆவியானவர் நிழலிடுகிறார், ஆமென் என்று சொல்லி, இது தேவனுடைய குமாரன் என்று சொல்லி
உங்களுக்கு அந்த ஸ்டோரி லூக்கா 1ஆம் அதிகாரத்திலே நீங்கள் வாசிக்க முடியும். You could read that in Luke chapter 1. இது எப்படி ஆகும், புருஷனை அறியேனே. verse 34. லூக்கா 1ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். தேவதூதன் அவளுக்கு பிரதியுத்தரமாக, பரிசுத்தாவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும், ஆதலால் உன்னிடத்திலே பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் என்னப்படும். இப்படி சொன்ன உடனே புரிஞ்சுதோ இல்லையோ, அதனுடைய கம்ப்ளீட் வாட் யூ கால் டீடைல்ஸ் தெரிந்ததோ இல்லையோ, ஆனால் தேவன் என்று தெரிகிறது. தேவன் ஏதோ செய்ய விரும்புகிறார் என் மூலம் என்று தெரிகிறது. அவள் என்ன சொல்லுகிறாள்? இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுது என்றால். And we know conception took place. She gave room for the miracle. அவளுடைய வயிற்றிலே அந்த குழந்தை உருவாகிறதற்கு she gave room for that miracle baby to be born. This was no human relationship conception. இது ஒரு மனித உறவினாலே உண்டான ஒரு கருத்தரிப்பு இல்லை. This is supernatural conception. இது இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு கருத்தரிப்பு. அங்கே அதற்கு அவள் இடமளித்தாள். அவள் மாத்திரம் உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுது என்று சொல்லாமல் இருந்தால் this miracle would not have happened for Mary. You must create space for the supernatural. You must create room for the miraculous. நீங்கள் அற்புதத்திற்காக இடமளிக்க வேண்டும். நீங்கள் அற்புதத்திற்கு இடம் அளிக்காவிட்டால் அற்புதம் நடக்காது. If you don't allow the what you call your participation, your involvement willingly to the plan of God, the plan of God will not be outworked through you. உங்கள் மூலமாக தேவன் செய்ய விரும்புகிற காரியம் தடைபடும். And you will miss the miracle that God wants to do through you. உங்கள் மூலமாக தேவன் செய்ய விரும்புகிற அற்புதம் தடைபடும். Create space for the supernatural. Make room for miracles in your life. ஒவ்வொரு நாள் காலையிலும் நான், ஆண்டவரே இன்றைக்கு ஒரு அற்புதம் செய்யும் என்று நான் ஆண்டவரிடத்தில் எதிர்பார்ப்போடு கேட்கிறேன். ஒவ்வொரு நாளும் தவறாமல் the last 500+ days டெய்லி மிரக்கலை நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுகிறேன். பிரியமானவர்களே, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு 40 ஆண்டுகள் வனாந்திரத்திலே டெய்லி அற்புதத்தை ஆண்டவர் மன்னா என்ற முறையிலே செய்தார். 6வது நாள் மன்னா என்ற காரியம் வானத்திலிருந்து வராவிட்டாலும் அந்த மன்னா கெட்டு போகக்கூடிய தன்மை உடையதாக இருந்தது. முதல் நாளிலே சேகரித்து வைத்தார்கள், 2வது நாள் அது கெட்டு போனது என்பதை நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். ஆனால் 6வது நாள் வந்த மன்னா 7வது நாள் கெட்டு போகாமல் இருந்ததே, அது ஒரு அற்புதம் தானே. இடைவிடாமல் ஒவ்வொரு நாளும் தேவன் அற்புதத்தை செய்தாரே 40 ஆண்டுகள். அப்படி என்றால் ஆண்டவரே, ஏன் தரிசனத்திற்காக ஓடுகிற எங்களுக்கு, தேசத்திலே ஆண்டவரே உம்முடைய நாமம் மகிமைப்பட வேண்டும் என்று பிரயாசப்படுகிற எங்களுக்கு ஏன் ஒவ்வொரு நாளும் நீர் அற்புதம் செய்யக்கூடாது? I want to experience a miracle, Lord, a touch from you, a favor from you, a supernatural act from you every day. ஒவ்வொரு நாளும் இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு காரியத்தை நான் அனுபவிக்க விரும்புகிறேன் என்று ஆண்டவரிடத்திலே ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் அற்புதம் செய்கிறார். I'm just sharing this with you to encourage you. ஊழியத்தில் நாங்கள் எப்படி அந்த ஃபேத் கேப், மிரக்கல் கேப் என்று
சொல்லுகிறோமோ அதே போல இப்பொழுது டெய்லி மிரக்கல் ஒன்று நடக்கணும் ஆண்டவரே. இவ்வளவு பெரிய தரிசனம், இந்த தரிசனத்திற்கு உங்களுடைய ஆண்டவரே தயவும் அனுக்கிரகமும் இல்லாமல் போனால் நிச்சயம் எங்களால் ஆண்டவரை செய்ய முடியாது. If the God factor is not there, if God is not helping us, if the supernatural is not in the equation, Lord, it is not going to be possible. Therefore we need your intervention. நாங்கள் உழைக்கிறதற்கு ரெடி, கடின உழைப்புக்கு ரெடி. ஆனால் எவ்வளவுதான் நாங்கள் உழைத்தாலும், கடினமாக நாங்கள் போராடினாலும், உம்முடைய அனுக்கிரக கரம், தயவு, அற்புதம் இல்லாமல் இருந்தால் இந்த தரிசனம் நிறைவேறாது. ஆகவே நீர் எங்களுக்கு தேவை. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவ ஆவியினாலே எல்லாம் ஆகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. not by might, not by power, but by your spirit. தேவ ஆவியானவருடைய கிரியை. ஹல்லேலூயா. இங்க பாருங்க, மேரி created space for the miracle. ஆனா அதே ஸ்டோரியில நல்லா நீங்க படிச்சு பார்க்கும் பொழுது, it is the Christmas story that I'm talking about. பிள்ளை பிறக்கிற நேரம் வரும் பொழுது, கன்செப்ஷன் டைம்ல மேரி ஸ்பேஸ் கொடுத்தாள் என்று சொன்னேன். பிள்ளை பிறக்க போகிற நேரம், பிள்ளை பிறக்க போகிற நேரம் பெத்லகேமிலே இருக்கிறார்கள். பெத்லகேமிலே இருக்கும் பொழுது, அங்கே அந்த சென்சஸ்க்காக அவர்கள் போகும் பொழுது பிள்ளை பிறப்பின் நேரம் வந்து விடுகிறது. அப்பொழுது ஒரு எமர்ஜென்சி சிச்சுவேஷன். அவர்கள் அங்கே போகும்பொழுது இந்த பிரசவ வலி, பிரசவ வேதனை, பிரசவத்திற்கான ஒரு வேளை வந்துவிட்டபடியினாலே அவசரத்திற்கு அங்கே ஒரு சத்திரத்தில் இடம் கிடைக்குமா என்று சொல்லி யோசேப்பு போய் கேட்ட பொழுது, அங்கே கவனியுங்கள், சத்திரக்காரன் இடமில்லை என்று சொல்லிவிட்டான். The innkeeper did not create space for the miracle. The innkeeper did not create space for the supernatural. இன்றைக்கு ஒருவேளை அல்லது அன்றைக்கு ஒருவேளை அந்த காரியத்தை அவன் செய்திருப்பான் என்றால், இன்றைக்கு லட்சக்கணக்கான மக்கள் ஒவ்வொரு நாளும் இயேசு பிறந்த இடத்தை பார்க்க போகிறார்களே, உலகமே அந்த சத்திரத்தை குறித்து பேசிக் கொண்டிருந்திருக்குமே. கவனியுங்கள், he missed, the innkeeper missed the miracle because he did not create space. He was the owner. He could have created. Owner அவன்தான் கிரியேட் பண்ணியிருக்கலாம் ஸ்பேஸ். அற்புதத்திற்கு இடம் அளிக்கவில்லை. Mary gave space for the supernatural, but the innkeeper did not create space for the supernatural. இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்கள். ஆமென். ஒரு பெரிய தரிசனத்திற்குள்ளே தேவன் நம்மை நடத்தி கொண்டு வருகிறார். God is leading us and he is pushing us into something big, and he wants to do something in the nation and in the world in these last days. இந்த கடைசி காலத்திலே தேவன் தேசத்திலே, தேசங்களிலே செய்ய விரும்புகிற காரியம் பெரிது. அநேக அற்புதங்களை பார்த்தவன் நான் என்னுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில, என்னுடைய ஊழிய பாதையில. I have seen many miracles, I have experienced many miracles, and now of late experiencing miracle every day. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் அவர்கள் காத்திருந்தபடியினாலே ஆவியானவர் ஊற்றப்பட்டார். There was the divine intervention. அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்தில் கொர்நேலியு வீட்டார் காத்திருந்தபடியினாலே ஆவியானவர் ஊற்றப்பட்டார். அந்த எக்ஸ்பெக்டேஷன். God wants to do supernatural things in us and through us. நமக்குள்ளும் நம் மூலமாகவும் தேவன் இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை செய்ய விரும்புகிறார். Yes, he does miracles because of his love, compassion, mercy and his faithfulness. அவருடைய அன்பு, அவருடைய மனதுருக்கம், அவருடைய இரக்கம், அவருடைய காருண்யம் ஆகிய காரணத்தினாலே, இரக்கமாகிய காரியத்தினாலே ஆண்டவர் அற்புதத்தை செய்கிறது ஒரு பக்கம் உண்மையாக இருந்தாலும்,
Many times we read in the Bible that God wants us to initiate. God wants us to express our interest. God wants us to be intentional. God wants us to be inviting Him. God wants us to intentionally invite Him and show interest and invite Him. நிறைய வார்த்தைகளை சொன்ன ஆங்கிலத்தில். இனிஷியேட், இன்வைட், இன்டென்ஷனல், இன்ட்ரெஸ்ட். தமிழில் சொல்கிறேன். அற்புதத்தை பெற்றுக்கொள்வதற்கு ஒரு ஆரம்பத்தை நீங்க இனிஷியேட் பண்ணுங்க. உங்க ஆசையை வெளிப்படுத்துங்க, உங்க ஆவலை வெளிப்படுத்துங்க, ஒரு அழைப்பை தேவனுக்கு கொடுங்க, ஒரு ஆர்வத்தை நீங்க காட்டுங்க. உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுது. அதனுடைய விளைவு என்ன தெரியுமா? எம்பாரஸ்மெண்ட், மிஸ்அண்டர்ஸ்டாண்டிங், நிறைய காரியங்கள் அவருடைய வாழ்க்கையில் வரக்கூடும். when God factor kicks in, yes, it's a blessing, but sometimes a lot of things can also happen. மேரிக்கு சில ட்ரபிள்ஸ் காத்திருந்தது. ஆபிரகாமை ஆண்டு சொன்னார், உன் வீட்டை விட்டு போ, உன் இனத்தை விட்டு போ, உன்னுடைய உறவினர்களை விட்டு போ, நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன். அந்த காட் ஃபேக்டரு, ஒரு குழந்தையே இல்லாமல் இருக்கிற நேரத்தில் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன் என்றெல்லாம் ஆண்டவர் சொல்லும் பொழுது அந்த அற்புதத்தை அவன் அனுபவிப்பதற்கு he must create space for the supernatural through obedience and faith. விசுவாசம், கீழ்ப்படிதல் என்ற காரியத்தை வெளிப்படுத்தி அற்புதத்திற்கு இடமளிக்க வேண்டும் ஆபிரகாம். பிரியமானவர்களே, 1992 ஜனவரியிலிருந்து 1998 ஜூன் மாதம் வரை நான் சிங்கப்பூர் தேசத்திலே பைபிள் ஸ்கூல் படித்தேன், அங்கே ஊழியம் செய்தேன். And I had the opportunity to stay on if I want the rest of my life. And could have got permanent residency and could have got citizenship. And my wife was a Malaysian, Chinese, and to be living in Singapore would have been in every way a practically sensible thing to do. But ana ஆண்டவர் சிங்கப்பூர் தேசத்தை விட்டு இந்தியாவிற்கு போ என்று சொல்லும் பொழுது அது அந்த லாஜிக்கல் காமன் சென்ஸ் ரீசனிங்க்கு அது என்னமோ ஒரு தப்பு அல்லது ஒரு பின்னடைவு அல்லது சென்சிபிளான ஒரு காரியம் இல்லை என்பது போல ஒருவேளை இருக்கலாம். அநேகரும் அப்படித்தான் எனக்கு ஆலோசனை சொன்னார்கள். பட் இஃப் யூ ஹேவ் அ வேர்ட் ஃப்ரம் காட், அ ப்ராம்ப்டிங் ஃப்ரம் காட், தென் யூ சே எஸ் அண்ட் யூ ஒபே அண்ட் தென் மிரக்கிள்ஸ் ஹேப்பன். பிரியமானவர்களே, 98 June 21 we landed in Chennai in obedience, leaving the job behind, leaving the opportunity behind. What was opportunity in the eyes of man, but truly the opportunity was here in India. இந்தியாவிலே தான் ஆண்டவர் எங்களுக்கு வைத்திருந்த வாய்ப்பு இருந்தது. இன்றைக்கு 2 பத்தாண்டு காலம் கடந்து ஓடிவிட்டது. Here we are in almost the mid of 3rd decade and no regrets whatsoever. எள்ளளவும் நாங்கள் ஏன் இந்தியாவிற்கு திரும்பினோம் என்று வருத்தப்பட்டது கிடையாது. இன்றைக்கு ஆண்டவருடைய கிருபையினால 200க்கும் அதிகமான ஊழியர்கள் இந்த ஊழியத்தில் இருக்கிறார்கள். ஒரு பெரிய ஒரு தரிசனத்தை ஆண்டவர் கொடுத்து ஆயிரக்கணக்கான சபைகளை ஆரம்பிப்பதற்கு ஆண்டவர் பயன்படுத்துகிறது மட்டுமல்ல, இன்னும் லட்சக்கணக்கான சபைகளை ஆரம்பிப்பதற்கு, பலரை அப்படியே கிளறி விடுவதற்கு ஆண்டவர் ஒரு கேட்டலிஸ்டாக பயன்படுத்துகிறார் என்றால் இது மிராக்குலஸ் ஒர்க் ஆஃப் காட் என்று சொல்லுவேன். பட் யூ மஸ்ட் கிரியேட் ரூம் ஃபார் தட். Amen. Hallelujah. Leaving Singapore,
in 1998. Abraham leaving his own people and going to an unknown place. பெரிய பெரிய எழுப்புதல்கள் சரித்திரத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது அதெல்லாம் பார்த்து எப்பா இதெல்லாம் நடந்திருக்கான்னு நீங்க பிரமிக்கலாம். ஆனால் அந்த எழுப்புதலுக்கு பின்னால somebody created room for that. Somebody was praying for decades together. பல பத்தாண்டுகளாக அழுது புலம்பின ஜெப வீரர்கள் ஒவ்வொரு எழுப்புதலுக்கும் பின்னாலே உண்டு. They created room for that divine outpouring of the Holy Spirit. வேல்ஸ் நாட்டு எழுப்புதல் 1904 ஆண்டு எவ்வளவு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன். அந்த நில சுரங்கத்திலே நிறைய பேர் வேலை செய்வார்கள். அந்த லேபரர்ஸ் எல்லாம் மிகவும் மோசமானவர்கள். அவர்கள் பேச்சு எல்லாமே கெட்ட வார்த்தையாக தான் இருக்கும். அவர்கள் அந்த குதிரைக்கு பின்னாலே போய் அந்த கோல் மைன்ஸில் வேலை செய்யும் பொழுது அந்த குதிரையை போ என்று சொல்வதற்கு ஒரு கெட்ட வார்த்தை, நில் என்று சொல்வதற்கு ஒரு கெட்ட வார்த்தை, ரைட்டில் திரும்பு என்று சொல்வதற்கு ஒரு கெட்ட வார்த்தை, லெஃப்டில் திரும்பு என்று சொல்வதற்கு கெட்ட வார்த்தை. இப்படித்தான் இருந்தது வெல்ஷ் ரிவைவல் நடந்த அந்த இடத்துல. ஆனால் ரட்சிக்கப்பட்ட பிறகு ஒரு எழுப்புதல் வந்த பிறகு எல்லாருக்குள்ளும் பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷனு. இந்த கெட்ட வார்த்தையை பேச முடியல. பேச முடியாதனால இந்த குதிரைக்கு மேலே பிரயாணம் பண்ணுகிற இவர் அந்த வார்த்தையை பேச முடியாமல் போனதுனால அந்த குதிரைக்கு இவர் பேசுகிற பாஷை புரியல, கன்ஃபியூஷன் வந்ததான். இது ரிவைவல் ஹிஸ்டரியில் நீங்கள் வாசிக்கிற காரியம். பட் இவ்வளவு பெரிய பவர்ஃபுல்லான ரிவைவலுக்கு பின்னால ஜெபித்த மக்கள் உண்டு. ஜெபித்த மக்கள் உண்டு. 2 ராஜாக்கள் 4 அதிகாரம். 2 ராஜாக்கள் 4 அதிகாரம். 2 Kings chapter 4. நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த கதை. 2 ராஜாக்கள் 4 அதிகாரம் முதல் 7 வசனங்கள். அது ஒரு ஸ்டோரி. அதற்கு பிறகு 2 ராஜாக்கள் 4 அதிகாரம் 8 வசனத்திலிருந்து the remaining chapter இன்னொரு ஸ்டோரி. இந்த முதல் 7 வசனம் ஒரு விதவை அந்த காலி பாத்திரங்களை கொண்டு அங்கே எண்ணெயை ஊற்றி அற்புதத்தை பெற்றுக்கொள்ளுகிற ஸ்டோரி. பிறகு 8 வசனத்திலிருந்து அந்த அதிகாரத்தில் 2 நாளாகமம் 4 அதிகாரத்தில் நீங்கள் பார்க்கிற அந்த ஸ்டோரி, சூனேம் என்ற ஊரிலே இருந்த ஒரு கனம் பொருந்திய ஒரு ஸ்திரீ, அவள் எப்படி தீர்க்கதரிசிக்காக ஒரு ரூம் ஒன்று கட்டினாள் என்ற அந்த ஸ்டோரி. இங்கே காலி பாத்திரத்தை கொண்டு அற்புதத்தை பெற்றுக்கொண்டாள் இந்த விதவை. அந்த பிள்ளை இல்லாத அந்த சூனேம் ஊரிலே இருந்த அந்த ஸ்திரீ ஒரு அறையை கட்டி she created room for the prophet to stay. அங்கே அற்புதம் நடந்தது. ஆமென். பிரியமானவர்களே, I'm talking about creating space for the supernatural. தேவன் உங்கள் வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்வதற்கு நீங்கள் என்ன இனிஷியேட் பண்ண வேண்டும், நீங்கள் என்ன இன்ட்ரெஸ்டை வெளிப்படுத்த வேண்டும், நீங்கள் எந்த ஒரு இன்டென்ஷனலான ஆக்டை நீங்கள் செய்ய வேண்டும் என்ற காரியத்தை யோசித்து பாருங்கள். ஆர் யூ ready to receive your miracle? God wants you to initiate, my brother. God wants you to initiate, my sister. நீங்கள் ஒன்றை ஆரம்பிக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அந்த இன்ட்ரெஸ்டை கிரியேட் பண்ணுங்க. Step out of your boat. You will be able to walk over the water. Amen. In response to God's word, if God has spoken, respond. ஆண்டவர் பேசி இருந்தால் நீங்கள் அதற்கு விட்டு கொடுங்கள், ரெஸ்பாண்ட் பண்ணுங்க. முதலாவது கதை, தீர்க்கதரிசியினுடைய புத்திரர் அநேகர் இருந்தார்கள். எலிசா என்ற தீர்க்கதரிசிக்கு கூட அநேக தீர்க்கதரிசிகள் புத்திரர் இருந்தார்கள். அதிலே ஒருவன் தீர்க்கதரிசியாக உருவாகி கொண்டு வந்தவன். அந்த தீர்க்கதரிசன அந்த பள்ளியில, அந்த ஸ்கூல் ஆஃப் ப்ராஃபட்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த பள்ளியில இருந்த ஒரு மாணவர் இப்பொழுது திடீரென்று இறந்து விட்டார். இறந்து போகும் பொழுது ஏற்கனவே கடன் வாங்கியிருந்த கடன் இன்னும் செலுத்தாமல் நிலுவையிலே இருக்கிற சூழ்நிலை.
அந்த கடனை கொடுத்தவர்கள் இப்பொழுது வந்து இந்த விதவையை தொந்தரவு பண்ணுகிறார்கள். எந்த அளவிற்கு என்றால், உங்களுக்கு இருக்கிற 2 பிள்ளைகளை நாங்கள் அடிமையாக எடுத்துக்கொண்டு போய் விடுவோம், ஐயோ என்று கதறி அந்த விதவை தீர்க்கதரிசியின் இடத்திலே ஓடி வருகிறாள். தீர்க்கதரிசிகளுடைய புத்திரர்கள் ஒருவனுக்கு மனைவியாயிருந்த ஒரு ஸ்திரீ எலிசாவை பார்த்து, உமது அடியானாகிய என் புருஷன் இறந்து போனான், உமது அடியான் கர்த்தருக்கு பயந்து நடந்தான் என்பதை அறிவீர். கடன் கொடுத்தவன் இப்பொழுது என் 2 குமாரரையும் தனக்கு அடிமைகளாக்கி கொள்ள வந்தான். She was in a very very desperate situation. எலிசா அவளை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும், வீட்டிலே உன்னிடத்தில் என்ன இருக்கிறது சொல் என்றான். அதற்கு அவள், ஒரு குடம் எண்ணெய் அல்லாமல் உமது அடியாளுடைய வீட்டிலே வேறொன்றும் இல்லை என்றாள். அப்பொழுது அவன், நீ போய் உன்னுடைய அயல் வீட்டுக்காரர் எல்லாரிடத்திலும் அநேகம் வெறும் பாத்திரங்களை கேட்டு வாங்கி, you gather empty vessels, காலி பாத்திரங்களை, எத்தனை பாத்திரம்னு சொல்லல, அது உன்னுடைய சாய்ஸ். யூ டிட்டர்மின் ஹவு மச் யூ வாண்ட். என்ன ஒரு க்ளூ கொடுக்கிறாரு, அநேக வெறும் பாத்திரங்கள். யூ டிசைட் how many empty pots that you want to gather. கொண்டு வந்து, கொஞ்சம் என்ன தானே இருக்கு, காலி பாத்திரத்தை கொண்டு வா, உள்ளே போய் உன் பிள்ளைகளுடன் உள்ளே நின்று கதவை பூட்டி அதை என்ன பண்ணு, அந்த கொஞ்சம் எண்ணெய் இருந்துச்சு அந்த பாத்திரத்தை எடுத்து அந்த காலி பாத்திரங்கள் எல்லாவற்றிலும் வார்த்து நிறைந்ததை ஒரு பக்கத்திலே வை என்றான். அவள் அவனிடத்திலிருந்து போய் தன் பிள்ளைகளுடன் கதவை பூட்டிக் கொண்டு இவர்கள் பாத்திரங்களை அவளிடத்திலே கொடுக்க அவள் அவைகளில் வார்த்தாள். கொஞ்சம் எண்ணெய் இருந்ததே அந்த பாத்திரத்திலே, அதை வைத்து இந்த காலி பாத்திரத்திலே ஊற்றி கொண்டிருக்கிறாள். அந்த பாத்திரங்கள் நிறைந்த பின், இட் வாஸ் a miraculous provision. அந்த கொஞ்சம் எண்ணெய் எல்லா பாத்திரத்தையும் நிரப்ப 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 ஒரு அமுது சுரபியை போல வந்து கொண்டே இருக்கிறது. தட் இஸ் a miracle. அவள் தன் மகன் ஒருவனை நோக்கி, இன்னும் ஒரு பாத்திரம் கொண்டு வா, எல்லா பாத்திரமும் நிரம்பிருச்சு. அதற்கு அவன், வேறே பாத்திரம் இல்லை என்றான். அப்பொழுது எண்ணெய் நின்று போயிற்று. when did the miracle stop? when there was no more space for miracle. When did the miracle stop there? When there was no more space for miracle. And if she wanted, she could have created more space for the miracle, because the prophet said, bring many empty pots. Anyway, that was enough for their miracle and for their provision at that time. அவர்களுக்கு அந்த அற்புதத்தை பெற்றுக்கொள்வதற்கு, அந்த கடன் பிரச்சனையிலிருந்து நீங்குவதற்கு அவர்களுக்கு அது போதுமானதாக இருந்தது. ஆனால் still the principle that we see here, there was space for miracle. காலி பாத்திரங்கள், அற்புதம் நடந்தது. சொல்லுவார்கள் சர்ச் பாஸ்டர்ஸ்க்கெல்லாம், சர்ச் growth செமினாரில், உங்கள் சபையில் ஒரு 200 பேர் தான் உட்கார முடியும்னா, 200 பேர் வந்துட்டாங்கன்னா நீங்கள் கம்ஃபர்டபுள் ஆயிடுவீங்க. உடனே 300 பேர் 350 பேர் உட்கார்ற ஹாலுக்கு போங்க. எப்பயுமே 60-70% உங்களுடைய ஹால் நிரம்பிருச்சுன்னா நீங்கள் அதுக்கப்புறம் அடுத்த பிக்கர் ஸ்பேஸுக்குள்ளே போயிருங்க. கிரியேட் ஸ்பேஸ் ஃபார் growth. Amen. Keep your faith alive. Let miracles happen. Hallelujah. இரண்டாவது ஸ்டோரி 8ஆம் வசனத்திலிருந்து. 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம். பின்பு ஒரு நாள் எலிசா சூனேமுக்கு போயிருக்கும் பொழுது அங்கே இருந்த கனம் பொருந்திய ஒரு ஸ்திரீ அவனை போஜனம் பண்ண வருந்து கேட்டுக்கொண்டாள். அப்படியே அவன் பயணப்பட்டு வருகிற போதெல்லாம் போஜனம் பண்ணும்படி அங்கே வந்து தங்குவான். இந்த ஒரு குறிப்பிட்ட ஃபேமிலி, இந்த ஊழியக்காரரை நேசிக்கிற ஒரு குடும்பம், எப்பொழுது அங்கே வந்தாலும் ஒரு விருந்தோம்பல், ஒரு ஹாஸ்பிட்டாலிட்டி, அங்கே தங்குவதற்கு அவர்கள் இடம் கொடுத்து அவனை விசாரிப்பார்கள். ஊழியக்காரர்களை ஒவ்வொரு பட்டணத்திற்கு போகும் பொழுது, சுவிசேஷகர்கள் ஐட்னரண்ட் ப்ரீச்சர்ஸ் போகும் பொழுது ஒவ்வொரு பட்டணத்திலும் தேவனை நேசிக்கிற குடும்பங்கள் உண்டு. அவர்கள் அன்பாக ஊழியக்காரரை நேசித்து ஏற்றுக்கொள்கிறவர்கள் உண்டு. அதுபோல இந்த குடும்பம்
சூனேம் என்ற ஊரிலே கனம் பொருந்திய ஒரு ஸ்திரீ இப்படி தேவனுக்காக எதையாகிலும் செய்ய வேண்டும் என்று தீர்க்கதரிசி வரும்பொழுதெல்லாம் இடம் கொடுத்து ஆகாரம் கொடுத்து அங்கே வந்து தங்குவார். ஆனால் வீடு கொஞ்சம் வசதி கம்மி. புருஷனை பார்த்து அவள் தன் புருஷனை நோக்கி, 9ஆம் வசனம், இதோ நம்மிடத்துல வந்து போகிற தேவனுடைய மனுஷனாகிய இவர் பரிசுத்தவான் என்று காண்கிறேன். நல்ல மனுஷனா தெரிகிறாரு. நாம் மெத்தையின் மேல் மாடியில் ஒரு சிறிய அறையை கட்டி ஒரு சிறிய ஒரு வீட்டை கட்டி அதிலே அவருக்கு ஒரு கட்டிலையும் மேஜையையும் நாற்காலியையும் குத்துவிளக்கையும் வைப்போம். ஒரு ஊழியக்காரனுக்கு இது போதும். ஒரு ரூமு, ஒரு கட்டில், ஒரு மேஜை, ஒரு நாற்காலி, ஒரு குத்துவிளக்கு போதும். இதுக்கு மேலே ரொம்ப ஆசைப்படக்கூடாது ஊழியக்காரன். ஆமேன்னு சொல்லுங்களேன். ஊழியக்காரராக இருக்கிறவர்கள் கேட்டீர்கள் என்றால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நமக்கு அடிப்படையான காரியங்களை ஆர்டர் கொடுத்தா போதும். ஆமேன்னு சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. அவர் நம்ம இடத்துல வரும்பொழுதெல்லாம் தங்கலாம். இன்டென்ஷனலாக, அதாவது வீட்டில் ஏற்கனவே வந்து தங்கி போகிறாரு. ஆனால் நவ் தேர் இஸ் an intentionally built room in the rooftop for the servant of God. பிறகு அந்த ஸ்டோரி நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த சுனேம் என்ற ஊரில் இருந்த அந்த பெண்ணுக்கு குழந்தை இல்லை. இன்னும் நமக்கு இவ்வளவு ஹெல்ப் பண்ணுறாங்களே இந்த குடும்பம், இந்த குடும்பத்துக்கு எதாவது செய்யணுமே, ராஜாவின் இடத்துல ஏதாவது பேசணுமா அல்லது அதிகாரிகள்கிட்ட ஏதாவது பேசணுமா, கூட இருக்கிற எலிசா ஓடு கூட இருக்கிற கேயாசி என்ற உடன் ஊழியனை பார்த்து, எப்பா அந்த குடும்பத்துக்கு ஏதாவது செய்யணுமேப்பா, அவளை கூப்பிடுப்பா, ஏதாவது என்ன வேணும்னு கேளு. எல்லாம் நல்லா இருக்கிறேன் தீர்க்கதரிசி, என் ஜனத்தின் நடுவில் நான் சுகமாய் குடியிருக்கிறேன். 13ஆம் வசனத்தினுடைய கடைசி பகுதி. என்ன இப்படி சொல்லிட்டாளே, எதுவுமே கேட்கலையே, அவளுக்கு செய்ய வேண்டியது என்னவென்று கேயாசியை அவன் கேட்டதற்கு அவளுக்கு பிள்ளை இல்லை. பிள்ளை இல்லையா? அப்பொழுது அவன் அவளை கூப்பிடு என்றான். அவளை கூப்பிட்ட போது அவள் வந்து வாசற்படியில் நின்றாள். அப்பொழுது அவன் ஒரு பிராண உற்பத்தி கால திட்டத்திலே ஒரு குமாரனை அணைத்துக் கொண்டிருப்பாய் என்றான். சொன்ன வார்த்தையின்படியே அவள் ஒரு குழந்தையை பெற்றெடுத்தாள். ஒரு miracle child, intentionally built room, and now miracle takes place. But this is not where the story ends. இங்கே ஸ்டோரி எண்ட் ஆகல. ஒரு குமாரனை பெற்றாள், ஒரு அற்புதம், சரியா? அதற்கு பிறகு அந்த குழந்தை மரித்து போகிறது. நீங்க ஸ்டோரியை படிச்சு பாருங்க. I am not going to go into all the details. நீங்க படிச்சு பாருங்க. அப்பொழுது வேகமாக மரித்து போன உடனே இந்த குழந்தையை அந்த ரூம்ல கிடத்திட்டு, அது தீர்க்கதரிசி படுத்திருந்த அந்த பெட்ல போய் இறந்து போன குழந்தையை வச்சுட்டு இவள் ஓடி போகிறாள். ஓடி போய் தீர்க்கதரிசியின் இடத்துல, தீர்க்கதரிசி தூரத்திலே பார்த்துடுறாரு. பார்த்துட்டு கேயாசியை பார்த்து, அந்த சூனேமை சேர்ந்த அந்த பெண் வருகிறாள், நீ போய் என்ன என்று கேளு என்று சொல்லி கேட்ட பொழுது, இந்த மாதிரி நீங்க வீட்டுக்கு வரணும், இந்த காரியங்கள் எல்லாம் விசாரித்த பொழுது துக்கமுகமாக இருக்கிறாளே என்று சொல்லி அந்த ஒரு ஆலோசனை, கேயாசிக்கு ஒரு ஆலோசனை சொல்லி, இப்படி போயிட்டு இப்படி செய்யலாம். இல்லை இல்லை இல்லை, நீங்க தான் வரணும் சார், நீங்க தான் வரணும். she was adamant that she gets the best. பிறகு உங்களுக்கு தெரியும், அந்த இடத்துல படிச்சு பாருங்க. அந்த ரூமுக்குள்ள வந்து மரித்து போன பிணம் அங்கே இருக்கிற அந்த குழந்தை இருக்கிறது. உள்ளே போய் இந்த தீர்க்கதரிசி அந்த குழந்தையை உயிரோடு எழுப்புகிறார். இந்த 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரத்தில் உள்ள 2 ஸ்டோரியிலுமே அங்கே ஸ்பேஸ் கிரியேட் பண்ணினார்கள், அற்புதங்களை பெற்றுக்கொண்டார்கள். முதல் ஸ்டோரியில ஆண்டவர் சொன்ன வார்த்தைக்கு விட்டு கொடுத்து ரெஸ்பாண்ட் பண்ணி அந்த விதவை அற்புதத்தை பெற்றுக்கொண்டால் she created space. இங்க இவளே இனிஷியேட் பண்ணி ஸ்பேஸ் கிரியேட் பண்ணி மிரக்கலை பெற்றுக்கொண்டாள். I am challenging you. God wants to do miracle in your life. கர்த்தர் உங்க லைஃப்ல சூப்பர் நேச்சுரல் ஆக்ட் செய்ய விரும்புகிறார். நீங்கள் இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை அனுபவிக்கணும். எனக்கு அற்புதம் தேவையில்லை, never mind, still believe for the glory of God and to bless more people. May you experience miracle in your day to day life. உங்க அன்றாட வாழ்க்கையில
கர்த்தர் அற்புதங்களை செய்வாராக. She initiated the invitation. ஆமென். அங்கே அற்புதம் நடந்தது. God is going to invade communities. God is wanting to invade ministries. But God is looking for somebody who can initiate. And somebody who invites God into the nation, into the city, into the districts. Vision 2030 என்ற ஒரு பெரிய தரிசனத்தோடு நாம் we have initiated something and we are depending on God for a miraculous intervention. ஒரு அற்புதத்திற்காக தேவனிடத்திலே கதறுகிறோம். ஸ்டோரி ஆஃப் நெகமையா, நெகேமியாவினுடைய கதை. 150-160 ஆண்டுகள் பாழாய் கடந்த எருசலேம் மதில்கள். அனானி என்ற ஒரு மனிதன் ட்ரிகர் பண்ண பொழுது நெகேமியா இனிஷியேட் பண்ணினாரு. when he initiated miraculously, it was completed within 52 days in spite of opposition from within and without. உள்ளுக்குள்ளே இருந்தும் வெளியில இருந்தும் தடைகளும் எதிர்ப்புகளும் இருந்தாலும் 52 நாளிலே செய்து முடிக்கப்பட்டது. தேவனுடைய ஒத்தாசை இருந்தது, தேவனுடைய அனுக்கிரக கரம் இருந்தது நெகேமியாவோடு கூட. அதே போல இந்த தரிசனம் 2030 இந்த பகா பெரிய தரிசனத்தில் ஆண்டவருடைய கரம் கூட இருக்க போகிறது. மிஷனரி ஊழியத்தை இன்றைக்கு அநேக சபைகள் ஆரம்பிக்கிறது. ஆண்டவருடைய வேலை வந்துவிட்டது, நாம் ரெஸ்பாண்ட் பண்ணணும் என்று சொல்லி இனிஷியேட் பண்ணுகிற 500 வில்லேஜ், 100 வில்லேஜ், 200 வில்லேஜ் என்று சொல்லி தத்தெடுத்து தாலுகாக்களை அடாப்ட் பண்ணி, டிஸ்ட்ரிக்டை அடாப்ட் பண்ணி, மாநிலங்களை அடாப்ட் பண்ணி, பீப்புள் குரூப்பை அடாப்ட் பண்ணி இனிஷியேட் பண்ணுகிறதான ஊழியங்களை ஆண்டவர் பார்த்து கொண்டிருக்கிறார். You will experience the favor of God. You will experience the miracle of God. நீங்கள் இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியத்தை நீங்கள் அனுபவிப்பீர்கள். Somebody must initiate. And I want to appreciate leaders, church leaders, சபை தலைவர்கள். 100 கிராமம், 200 கிராமம், 500 கிராமம் என்று சொல்லி 2 தாலுகா, 4 தாலுகா, 5 தாலுகா, 1 தாலுகா என்று அடாப்ட் பண்ணுகிற லீடர்ஸ்க்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். God sees that and I believe you will experience the miraculous. இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை நீங்கள் அனுபவிக்க போகிறீர்கள். ஆண்டவர் கடலின் மீது நடந்து வருகிறார். ஆனால் பேதுரு இனிஷியேட் பண்றான். Shall I also walk, Lord? ஆமா, அவன் இனிஷியேட் பண்ணான். and the miracle happened. 38 வருஷமா வியாதியா இருந்த ஒரு மனுஷன், ஆனா இந்த இடத்துல Jesus is initiating it. ஆனா கேட்கிறாரு, நீ சுகமாக வேண்டும் என்று விரும்புகிறாயான்னு கேட்கிறாரு. In the equation of the supernatural, your part is important. In the equation of the supernatural, your part is important. இயற்கைக்கு அப்பாற்பட்ட தேவனுடைய கிரியைகள் உங்களுக்கு அனுபவமாக மாற வேண்டும் என்றால் உங்கள் பங்கு ஒன்று உண்டு. சகோதரனே, சகோதரியே, create space for the supernatural, make room for the miraculous. அற்புதத்திற்காக இடமளியுங்கள், எதிர்பாருங்கள். இதோ வாசற்படியில் நின்று கதவை தட்டுகிறேன். அந்த சத்தத்தை கேட்டு திறந்தால் he will step in. God is knocking the door of your life. God is knocking the door of your ministry. God is knocking the door of your family. And God wants to intervene and do something special. உங்கள் லைஃப்ல ஆண்டவர் ஏதோ ஒன்றை செய்ய விரும்புகிறார். ஏன் தெரியுமா நம்ம இனிஷியேட் பண்ண மாட்டோம்? Sometimes because we have a wrong understanding
and revelation of God. தேவனை குறித்து சரியான புரிந்து கொள்ளுதல் இல்லை, சரியான வெளிப்பாடு இல்லை. இரண்டாவது, நம்மை குறித்து சரியான புரிந்து கொள்ளுதல், சரியான வெளிப்பாடு இல்லை. ஆண்டவர் என்னை இப்படித்தான் ஒரு தருதலையாக இருக்க என்ன வச்சிருக்கிறாரு, சாபம் என்னை விட்டு போகாது, நான் இப்படித்தான் இருப்பேன், ஆண்டவர் என்ன நேசிக்கல, ஆண்டவரை குறித்து தவறான கணிப்பு, தன்னை குறித்து தவறான ஒரு நினைப்பு இதிலேயே இருக்கிறபடினாலே you are not able to initiate and expect something from God. And sometimes சில நேரத்தில் ஏன் தெரியுமா நீங்கள் இனிஷியேட் பண்ண மாட்டேங்கிறீங்க? the hurts of the past, கடந்த நாட்களில், கடந்த வருடங்களில், கடந்த மாதங்களில், கடந்த காலங்களில் ஆண்டவரிடத்தில் எதிர்பார்த்த சில காரியங்கள் உங்களுக்கு கைக்கூடி வரவில்லை, காயத்திலே இருக்கிறீர்கள். ஆனால் எத்தனை நன்மைகளை ஆண்டவர் செய்திருக்கிறார். இது ஒருவேளை தேவன் சொல்லி செய்த காரியமாக இருக்கிறதா, தேவனுடைய திட்டத்திற்குள் இருக்கிற காரியமாக இருக்கிறதா? நீங்கள் விரும்பினதெல்லாம் கேட்கிறத நான் சொல்லலையே. ஆண்டவர் உங்களுக்கென்று வைத்திருக்கிற திட்டத்துக்குள்ளே நீங்கள் இனிஷியேட் பண்ணுகிற காரியங்களை குறித்து தானே பேசி கொண்டிருக்கிறேன். நீங்கள் ஆசைப்பட்டு எதையோ விரும்பி நீங்கள் உங்களுக்கென்று கேட்டு சில காரியங்கள் ஒருவேளை கைகூடி வராமல் போனபடினாலே அந்த காயத்திலே இருந்து நீங்கள் தவித்துக் கொண்டிருக்கிறீர்களோ, ஆண்டவர் உங்கள் காயத்தை ஆற்றி நீங்கள் தூசியை தட்டி எழும்பி அற்புதத்தை பெற்றுக்கொள்ள எழும்பி வாருங்கள் என்று கர்த்தர் பேசுகிறார். ஜாபேசின் ஜெபம். வாழ்க்கையில் நொந்து நூலா போனவன், வாழ்க்கையில் பிறப்பினால ஒரு அட்வான்டேஜ் இல்லை, வளர்ப்பின் சூழ்நிலை கடினமாய் இருந்தது, அவனுக்கென்று கொடுக்கப்பட்ட போர்ஷன்ல அவனுக்கு ஒரு திருப்தி நிறைவு இல்லை. He said, I am going to call upon God. தேவரீர் என்னை ஆசீர்வதியும். He pleaded. He wanted to break out of that shackle of the minimum. பற்றாக்குறை. தேவன் வைத்திருக்கிற அளவு என்று ஒன்று உண்டு, ஆனால் எனக்கு மனிதர்கள் அளந்த அளவு என்ற ஒரு காரியம் இருக்கிறது. I am going to break free from that. I am going to call upon God. தேவரீர் என்னை ஆசீர்வதியும், என் எல்லையை பெரிதாக்கும், உம்முடைய கரம் என்னோடு இருக்கட்டும், தீங்கு துக்கப்படுத்தாதபடி என்னை காத்துக்கொள்ளும். அவங்கள விட நான் நிறையா செஞ்சுட்டேன், அவங்கள விட நான் நிறையா இப்போ பெற்றுக்கொண்டேன், திருப்தி வேண்டாம். பிரியமானவர்களே, உங்களுக்கென்று உள்ள காரியத்தில் திருப்தி இருக்கணும், அது ஒரு நல்ல காரியம்தான். ஆனால் ஆண்டவருடைய காரியம் என்று ஒரு காரியம் இருக்கிறது. உங்களை கொண்டு உங்கள் மூலமாக தேவன் செய்ய விரும்புகிற காரியங்கள் இருக்கிறதே. இப்போ ஆல்மோஸ்ட் 35+ இயர்ஸ், 37 இயர்ஸ் ஊழியத்தில் இருக்கிறேன். ஆண்டவர் ஊழியத்தில் என்னை பயன்படுத்திருக்கிறார். ஐ கேன் கோ ஃபார் ரிட்டையர்மெண்ட். ஐ கேன் சே ஐ டிசர்வ் டு பி பிளஸ்ட். இப்போ உலகத்தில் எந்த ஒரு பகுதிக்கு போனாலும் ஆங்கிலத்தில் என்னால் சரளமாக பேச முடியும், தமிழில் சரளமாக பேச முடியும், அவருடைய கிருபையினால் பிரசங்கிக்க முடியும், டீச் பண்ண முடியும். நான் உலகத்தில் பல நாடுகளுக்கு நான் போயிட்டு பிரசங்கம் பண்ணிட்டு அவர்கள் கொடுக்கிறதான ஒரு அந்த பிளஸ்ஸிங்கை காணிக்கை வாங்கி கொண்டு சௌகரியமாக ரிலாக்ஸ்டாக செட்டில்டா இருக்கலாம். பட் ஆனால் இட்ஸ் நாட் அபவுட் மீ, இட்ஸ் நாட் அபவுட் மை ஃபேமிலி, இட்ஸ் அபவுட் காட்ஸ் கால் ஃபார் மை லைஃப். தேர்ஃபோர் ஐ நீட் டு கீப் பிரஸிங் ஆன். தமிழ்நாட்டுக்காக ஒரு நல்ல ட்ரைனிங் சென்டர் ஒன்றை உருவாக்குவதற்காக ஆண்டவரே செய்யும் என்று ஜெபிக்கிறோம். எத்தனையோ வருடங்களாக நாங்கள் ஊழியத்திலே இருந்து சின்சியரா பல காரியங்களை செய்து பிரயாசப்பட்டு ஃபேத் கேப், மிரக்கல் கேப் என்று இருந்து போராடி வந்திருக்கிற நாங்கள் இப்பொழுது சரி போதும், 35-37 வருஷமாக இந்த போராட்டத்திலே இருந்துட்டோம், சரி கொஞ்சம் நம்ம ஸ்லோவாக போவோம், நம்ம கொஞ்சம் அப்படி மெயின்டெனன்ஸ் மோடில் போவோம், ஈஸி சேரில் உட்காருவோம், சாய்வோம் என்ற எண்ணங்கள் மனுஷிகமாக வரும். ஆனால் அதெல்லாம் மேற்கொண்டு நோ, the destiny that God has for the nation, the destiny that God has for my life, அதை நிறைவேற்ற வேண்டும். புரியுதா உங்களுக்கு? நான் பேசுறதெல்லாம் உங்களுக்கு does it make sense? சும்மா ஏதோ கத்திக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கா? என்னடா பைத்தியக்கார மாதிரி கத்துறான் என்று நினைக்கிறீங்களா? No, people of God, God wants to do miracle in your life. Don't settle for second best. Don't settle for just natural living.
expect the supernatural to also kick into your life. கேளுங்கள், அப்பொழுது ஜாதிகளை உங்களுக்கு சொந்தமாக கொடுப்பேன், சுதந்திரமாக கொடுப்பேன், பூமியின் எல்லைகளை உங்களுக்கு சொந்தமாக கொடுப்பேன். எவ்வளவு பெரிய பிரேயர் அது. God is asking us to ask for the nations, and he said he will give them as an inheritance, and ends of the earth our possession. ஜாதிகளை சுதந்திரமாக, பூமியின் எல்லைகளை சொந்தமாக கொடுப்பேன் என்று சங்கீதம் 2:8 சொல்லப்பட்டிருக்கிறது. How big is that prayer? Pray such prayers. அப்படிப்பட்ட ஜெபங்களை செய்யுங்கள். இந்த கடைசி நாட்களில் ஆண்டவருடைய வருகைக்கு முன்பதாக ராஜ்யங்களுக்கு சுவிசேஷம் சொல்லப்படணும், ராஜ்யத்திலிருந்து சுவிசேஷம் சொல்லப்படணும் சகல ஜாதிகளுக்கும். அப்படிப்பட்ட காலகட்டத்தில் இருக்கிறோம். Pray big prayers. பெரிய ஜெபங்களை ஏறெடுங்கள். அந்த சுனேம் ஊரை சேர்ந்த அந்த கனம் பொருந்திய பெண், she not only initiated the invitation but she also intentionally built a room. ஆண்டவர் அந்த ஆசையை நீங்கள் வெளிப்படுத்துகிறது மட்டுமல்ல, அந்த ஆர்வத்தையும் அழைப்பையும் நீங்கள் வெளிப்படுத்துவது மட்டுமல்ல, திட்டவட்டமான செயல்நிலைக்கு அவள் வந்து ஒரு ரூமை கட்டினது போல நீங்கள் தேவனுக்காக எதை செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறார். Can you commit to do something for God? She intentionally created space, and that was a miracle. பிரியமானவர்களே, இப்பொழுது நாங்கள் இருக்கிற ஆஃபீஸ், ஊழியத்தில் நீலாங்கரையில் நாங்கள் இருக்கிற ஆஃபீஸ், இதற்கு முன்பதாக 2 வருஷம் எங்களுக்கு ஆஃபீஸ் ஸ்பேஸ் கிடையாது. But I felt God saying, create space for the office. பார்க்க ஆரம்பித்தோம். I wanted a boardroom. I wanted a certain kind of facility, parking space. மெயின் ரோடுக்கு ரொம்ப தூரம் இருக்கக்கூடாது, ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஸ்பேஸ் இருக்கணும், நல்ல கம்ஃபர்டபுளாக எல்லாரும் சிட்டியில் உள்ள லீடர்ஸ் வந்து போகிற ஆஃபீஸாக இருக்கணும். எக்ஸாக்ட்லி அப்படிப்பட்ட ஒரு ஆஃபீஸ் ஆண்டவர் கொடுத்தாரு. அந்த ஆஃபீஸில் முதல் நாள் சொன்னேன், இந்த இடத்திற்கு வந்திருக்கிறோம், ஆண்டவர் நம்முடைய ஊழியத்தை 10 மடங்கு பெருக செய்ய விரும்புகிறார். தானியேல் 1ஆம் அதிகாரத்திலிருந்து பேசினேன். Today I can say, after several years of being here, our ministry has grown 10 times. அன்றைக்கு முதல் நாள் ஆபீஸ்ல தீர்க்க தரிசனமாக எங்க ஸ்டாஃபுக்கு நான் என்னென்ன சொன்னனோ அந்த காரியங்களை ஆண்டவர் நிறைவேற்றி கொண்டிருக்கிறார். தரிசனம் தேசிய அளவிலே நாம் செய்வோம். அதற்காக தேவன் பங்காளர்களை நம்மிடத்திலே கொண்டு வருவார். ஜெபிக்கிறவர்கள் ஆயிரக்கணக்காக மக்கள் கூட்டி சேர்ப்பார் என்று நான் இதே ஆபீஸ்ல ஃபர்ஸ்ட் டே சொன்னதை நான் நினைவு கூறுகிறேன். I created space for something big. Now God is saying, create a bigger space. It is not just facility expansion. It is creating space for something big. We are creating studio now. They are creating media studio now. They are creating audio studio now. They are creating space for something bigger. It's not expanding programs. It is creating space for God to do something. Hallelujah. 1 Corinthians 14:1 வாசிக்கிறோம். Earnestly desire spiritual gifts. வரங்களை விரும்புங்கள். desire spiritual gifts. initiation என்பது it's a faith dynamic and faith pleases God. இன்றைக்கு உங்களை பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள், நாளைக்கு உங்கள் நடுவிலே அற்புதம் செய்வேன் என்று யோசுவாவிலே வாசிக்கிறோம். listen, உங்கள் ஆயத்தம் ஒரு ஆரம்பம். your preparedness is initiation. What is your current commitment holds tomorrow's potential. இன்றைய ஒப்பு கொடுத்தல் நாளைய சத்துவத்தை நிர்ணயம் பண்ணும். Therefore initiate something in God as God prompts you, so that miracle working God can come and bless you. Today's commitment and consecration can be a key for tomorrow's miracle. I repeat, your today's commitment and consecration can be a key for tomorrow's miracle. ஆண்டவர் சொல்ல சொல்ல செய்யுங்க. ஆமென்.
விஷன் 2030 இஸ் a national dream. ஆண்டவர் கொடுத்த ஒரு ட்ரீம். அதை இனிஷியேட் பண்ணியிருக்கிறோம். ஆண்டவர் அற்புதங்களை செய்கிறார். நீங்களும் அதிலே இணைந்து கொள்ளுங்கள். யுனைட் யுவர் செல்ஃப். உங்கள் சபையில், உங்கள் பட்டணத்தில், உங்கள் மாவட்டத்தில், உங்கள் தேசத்தில், உங்களுக்கென்று தேவன் தனிப்பட்ட விதத்திலே அல்லது குடும்பத்திற்கு கொடுத்த திட்டங்களிலே ஆண்டவர் லீடிங் கொடுத்திருந்தா இனிஷியேட் சம்திங். கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்ய விரும்புகிறார். கிரியேட் ஸ்பேஸ் ஃபார் த சூப்பர் நேச்சுரல். மேக் ரூம் ஃபார் த மிராக்குலஸ். அற்புதத்திற்கு இடமளியுங்கள். உங்களுக்கு டெய்லி மிராக்கிள் கர்த்தர் செய்ய விரும்புகிறார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு டெய்லி மிராக்கிள் செய்தார். உங்களுக்கும் அற்புதம் செய்ய விரும்புகிறார். ஆமேன். கண்களை மூடி ஜெபம் பண்ணலாமா? ஃபாதர், தேங்க்யூ. எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரப்பா. தேங்க்யூ லார்ட் ஃபார் ஸ்பீக்கிங் டு அஸ். எங்களோடு பேசினதற்காக நன்றி ஆண்டவரே. அற்புதத்தை செய்கிற தேவன் எங்களோடு இடைப்படுகிறதற்காக நன்றி ஆண்டவரே. நாங்கள் செய்ய வேண்டிய காரியத்தை குறித்து எங்களுக்கு உணர்த்தினபடினால் ஸ்தோத்திரம். Let us create something for you Lord. Let us respond to you Lord when you prompt us. எங்களுக்கு நீர் உந்துதலை கொடுக்கும் பொழுது மாறுத்தரம் கொடுக்கவும் நாங்களாகவே ஆண்டவரே உம்முடைய வெளிப்பாடை பெற்றுக்கொண்டு ஆண்டவரே நீர் வழிநடத்தலை கொடுக்கும் பொழுது இனிஷியேட் பண்ணவும் அந்த சேம் வேவ் லெங்க்ல அற்புதத்தை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு பேசினதற்காக ஸ்தோத்திரம். எங்கள் லைஃப்ல, எங்கள் குடும்பத்தில், எங்கள் ஊழியத்தில், எங்கள் சபையில், எங்கள் தேசத்தில், எங்கள் பட்டணத்தில், எங்கள் மக்கள் நடுவில் அற்புதத்தை செய்ய விரும்புகிறீர். மிரக்கிள் ஒர்க்கிங் காட், ஹேவ் யுவர் வேஸ். உமக்கே ஸ்தோத்திரம். என் ஜனத்தை ஆசீர்வதியும். செய்திகளை ஆண்டவரே கேட்டுக்கொண்டிருக்கிற ஆண்டவரே ஆவியிலே அப்பா உள்ளான உள்ளத்திலே எனக்கு ஒரு அற்புதம் வேணும் என்று ஏங்கிக் கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் உண்டு. இந்த செய்தியை கேட்டு இருதயம் கொழுந்து விட்டு எரிகிற மக்கள் உண்டு. விசுவாசத்திலே தட்டி எழுப்பப்படுகிறவர்கள் உண்டு. நான் பார்க்கிறேன். ஆண்டவரே ஆசீர்வதியும். seal the word that has been preached in their hearts, in their spirit, in Jesus name. இயேசுவின் நாமத்தினாலே அற்புதங்களுக்கு ஒப்புக் கொடுக்கிறேன். நம்முடைய ஜனத்தை ஆளுகை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். Praise the Lord. செய்தி மூலம் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஒரு பாடலை பாடுவோம். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேராய் கண்களை ஏறெடுக்கிறேன் என்ற பாடல் பாஸ்டர் ஜூட் அவர்கள் பாடுவார்கள். அப்பொழுது கர்த்தருக்கு நம்முடைய காணிக்கைகளை நாம் செலுத்தலாம். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்துல நமக்கு ஒத்தாசை வருகிறது. மகிழ்ச்சியோடு பாடுவோம், சந்தோஷமாய். கைகளை தட்டி எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராய் என் கண்களை ஏறெடுப்பே. எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராய் என் கண்களை ஏறெடுப்பே. வானமும் பூமியும் படைத்த வல்ல தேவனிடம் இருந்தே. வானமும் பூமியும் படைத்த வல்ல தேவனிடம் இருந்தே. எண்ணுக்கடங்கா நன்மைகள் வருமே என் கண்கள் ஏறெடுப்பேனா. எண்ணுக்கடங்கா நன்மைகள் வருமே என் கண்கள் ஏறெடுப்பே. எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராய் என் கண்களை ஏறெடுப்பே. எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராய் என் கண்களை ஏறெடுப்பே. மலைகள் நிலை பெயர்ந்தாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் அவருடைய கிருபை நம்மை விட்டு விலகுவதில்லை. சந்தோஷமாய் மலைகள்
பெயர்ந்தகன்றிடினும் நிலை மாறி புவி அகன்றிடினும் மலைகள் பெயர்ந்தகன்றிடினும் மாறிடுவோ அவர் கிருபை என்னாலும் ஆறுதல் எனக்கவரே. மாறிடுமோ அவர் கிருபை என்னாலும் ஆறுதல் எனக்கவரே. எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராய் என் கண்களை ஏறெடுப்பே. எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராய் என் கண்களை ஏறெடுப்பே. என் காலை தள்ளாட ஒட்டார் என்னை காக்கும் தேவன் உறங்கார். என் காலை தள்ளாட ஒட்டார் இஸ்ரவேலை காக்கும் நல் தேவன் ராப்பகல் உறங்காரே. இஸ்ரவேலை காக்கும் நல் தேவன் ராப்பகல் உறங்காரே. எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராய் என் கண்களை ஏறெடுப்பே. எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராய் என் கண்களை ஏறெடுப்பே. வலப்பக்கத்தின் நிழல் வழுவாமல் காக்கிறவர் வலப்பக்கத்தில் நிழல் அவரே வழுவாமல் காப்பவர் அவரே. வலப்பக்கத்தில் நிழல் அவரே. சூரியன் பகலில் சந்திரன் இரவில் சேதப்படுத்தாதே. சூரியன் பகலில் சந்திரன் இரவில் சேதப்படுத்தாதே. எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராய் என் கண்களை ஏறெடுப்பே. எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராய் என் கண்களை ஏறெடுப்பே. நம்முடைய போக்கையும் வரத்தையும் காக்கிறவர் எத்தீங்கும் என்னை அணுகாமல் ஆத்துமாவை காக்கும் நல் தேவன் எத்தீங்கும் என்னை அணுகாமல். போக்கையும் வரத்தையும் பத்திரமாக காப்பாரே இது முதலாயா. போக்கையும் வரத்தையும் பத்திரமாக காப்பாரே இது முதலாய். எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராய் என் கண்களை ஏறெடுப்பே. எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராய் என் கண்களை ஏறெடுப்பே. ஹல்லேலூயா. Praise God. தேவன் நம்மோடு கூட இந்த காலை ஆராதனை இடைப்பட்டார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஜெபம் பண்ணுவோம். தகப்பனே, எங்களை ஆசீர்வதித்தீர். இந்த ஆராதனையில் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மத்தியானம் உள்ள பைபிள் ஸ்டடியை பொறுப்படுத்திக் கொள்ளும். தொடர்ந்து இந்த வாரம் உள்ள லைவ் ப்ரோக்ராம் எல்லாம் பொறுப்படுத்திக் கொள்ளும். எங்களை உம்முடைய அன்பு கரத்திலே கொடுக்கிறோம். இயேசுவின் கிருபை, பிதாவின் அன்பு, ஆவியானவர் சிநேகம், காவல் வழி நடத்துதல் எங்கள் யாவரோடும் கூட இன்றும் என்று சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமென். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை ஒருபோதும் மறவாதே. ஆமென். Thank you and God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.